Vanakkam and welcome to Archie's Masala Varangum Ninaithale Inikkum powered by Lalita Jewellers, Arumapal and Lakshmi Ceramics. Tamil cinema le porkalam solunumna adu 1980s, the golden era of Tamil cinema. புதுமை நிறைந்த இயக்குனர்கள், கண்ணும் கவரும் கதாநாயகர்கள், இளமை துள்ளும் கதாநாயகிகள். குறிப்பாக கதாநாயகிகள் சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் இருக்கிற கதாநாயகிகள் இன்னும் நம்ம மனசை விட்டு போகவில்லைங்க. அப்படியே ஒரு என்ன சொல்றது, மனசுல ஒரு இடம் பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க, போகவே மாட்டாங்க. அப்படி கதாநாயகிகள் இருந்தாங்க. அது இன்னைக்கு நினைத்தாலே இனிக்கும் ஷோக்கு வந்திருக்கிற கதாநாயகி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல். அவங்களுடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ், அழகு அதுவும் டாப் கிளாஸ். அதனால தான் ஒரு டாப் கிளாஸ் இயக்குனர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்களோ? வெல், அது டெஃபினட் அவங்க கிட்ட கேட்க போறோம். ஆனா ஆக்சுவலி சொல்ல போனா இவங்களுடைய பயணம் இன்னும் முடிவே இல்லை சொல்லலாம். கிளிஞ்சல்களாய் ரசிகர்களின் இதயம் என்னும் மணற்பரப்பில் இருந்தாலும் இவர் தமிழில் முகம் காட்டிய படங்கள் எல்லாம் முத்தாகவே இன்னும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. இளமை என்னும் வானத்தில் காதல் சிறகடித்து கவிதையாய் திரையில் பூத்த இந்த புன்னகை மலரை, பூரண நிலவை காலந்தோறும் கனவில் கூட நினைத்தாலே இனிக்கும். Please welcome Poornima Bhagyaraj ma'am. மேம், பர்சனலாக உங்களை அவ்வளோ தெரியும், ஆனால் உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறேன் சொன்னோன்னே நானே கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன். எனக்கு இன்ஃபேக்ட் ஆப்போசிட், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. குஷி தானே இன்டர்வியூ பண்ண போகிறேன். நான் உங்ககிட்ட என்னென்னா கேள்வி கேட்குறது, சார் இருக்கும்போது பரவாயில்ல ஒரு மேனேஜ் பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் இருக்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. எதுக்கு நர்வஸ்? ஃப்ரெண்ட்ஸ் தானே. மேம், நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். யூ டெல் மீ, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், எல்லா கன்னடம் பண்ணியிருக்கீங்க. எல்லா கன்னடம் பண்ணல. ஓ, நீங்க கன்னட ஃபிலிம்ஸ் பண்ணதே இல்ல? அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. ஓகே. ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம்ல கல்யாணம் முடிஞ்சிருதுல எனக்கு. பட் இத்தனையோ படங்கள் பண்ணியும் நீங்க ரொம்ப வெர்சடைல் ஆக்டர்னா பேர் வாங்குனீங்க. திரும்பி பார்க்கும்போது, ஃப்ளாஷ்பேக்ல பார்க்கும்போது how does it feel? It feels nice because கொஞ்சம் டிமாண்ட்ல இருக்கும்போதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்ல. விட்டா போறோம், கிளம்பினா போறோம், சொல்லாம இருந்த வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. ஸோ இன்னும் பண்ணியிருக்க கூடாதான்னு அப்படி நிறைய பேர் நிறுத்தி கேட்பாங்க என்ன, ரோட்டில் போகும்போது எங்கே கடைக்கு போனாலும் இப்படி கேட்பாங்க, ஏங்க இன்னும் கொஞ்ச நாள் நடிச்சிருக்கலாமேன்னு. ஸோ தட் யூஸ் டு கிவ் மீ அ குட் ஃபீலிங். சரி, நம்மளை லைக் பண்ணி நம்ம பண்ணாமல் இருந்தது நம்மளுக்கு மரியாதையாக இருந்தது. ஆமாம். பட் அத்தனையோ படங்கள் பண்ண போது, ஏன்னா உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டீங்கன்னா யாருமே சினிமாவில் இருந்தவங்க யாருமே கிடையாது. உங்களுக்கு எப்படி சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை வந்தது? எப்படி ஆரம்பிச்சிங்க? ஐ திங்க் பேசிக்லி எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே. அப்புறம் எனக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. டான்ஸ் அண்ட் மியூசிக்கெல்லாம் கொஞ்சம், மியூசிக் ரொம்ப ஷார்ட் டைம் தான் கற்றுனேன், அதனால தான் பாட வராது. டான்ஸ்னால் எனக்கு ரொம்ப இஷ்டம், அதனால் பரதநாட்டியம் எங்கள் வீட்டில் நேரமும் எங்கள் அம்மா நிறைய பேருக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த பேசிக் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அப்படியே டான்ஸ்லேருந்து கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் சினிமா கிரேஸ் ஆக ஆரம்பிச்சது. ஹிந்தி ஃபிலிம்ஸ் பாம்பேயில் வளர்ந்ததுனால கொஞ்சம் ஹிந்தி ஃபிலிம்ஸ் நிறைய பார்ப்பேன். ஸோ அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணினது ஹிந்தி ஃபிலிம்ஸில் தான். ஓகே. பிகாஸ் அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அங்கேயே நான் ஒரு சிஸ்டர் கேரக்டர் அந்த மாதிரிலாம் தான் பண்ணினேன். மாடலிங் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ராஜேஷ் கண்ணா, வினோத் கண்ணா அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு, அமிதாபெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் போய் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிராஜுவலாக இங்கே சவுத் வந்ததுக்கப்புறம் தான் சீரியஸாக ஆக்சுவலி பண்ண ஆரம்பித்தேன். நான் அது வரைக்கும் ஒரு ஜாலியாக டைம் பாஸாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா காலேஜ் ஸ்கூல் எல்லாம் போயிட்டு கேப் கிடைக்கும்போது கொஞ்சம் ஏதாவது ஷூட்டிங்கும் போயிட்டு வருவேன், அந்த மாதிரி தான் இருந்தது. பட் நீங்கள் வந்து பாம்பேல பிறந்து வளர்ந்து பாம்பேல எல்லாமே இருக்கிறதுனால அங்கிருந்து இங்கே எப்படி ஜேர்னி இருந்தது? ஜேர்னினா எனக்கு ஆக்சுவலி நான் தான் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் மாடலிங் நிறைய பண்ணிட்டு இருந்தேன், டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த எக்ஸ்போஷரில் தான் வந்து ஒரு தடவை ஐ திங்க் என்னோடய ஃபோட்டோஸ் எங்கேயா சர்க்குலேட் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்வி பிரசாத் சார் ஆஃபீஸில் பாம்பேயில் ரமேஷ் பிரசாத் சார் வாங்கி அவர் அப்பச்சன்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவங்க வந்து ஹீரோயினுக்கு தேடிட்டு இருக்கும்போது ஃபாசில் படத்துக்கு, ஃபாசிலோட ஃபஸ்ட்டு படம், எல்லாருமே நாங்கள் எல்லாருமே டெபியூ அந்த படத்தில். ஸோ அந்த படத்துக்கு தேடிட்டு இருக்கும்போது என்னோடய ஃபோட்டோ அங்கே போய் அவங்க ஆஃபீஸில் இருந்தது, கூப்பிட்டு விட்டாங்க. கூப்பிட்டப்போ கூட நான் கொஞ்சம் ஹெசிடென்ட், ஏன்னா எனக்கு மலையாள படம் அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது. அண்ட் பாம்பேயில் அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் அவ்வளோ நல்ல நல்ல படங்களாக வராதாங்க பாம்பேயில். அட்லீஸ்ட் ஒரு நல்ல கிளாஸான படமும் மலையாளத்தில் எப்போவுமே எடுத்துகிட்டு இருக்காங்க, பட் அந்த மாதிரி படம் அவ்வளோவா வராது. ஸோ மலையாள படம்னா கொஞ்சம் பயமாக இருந்தது, ஐயோ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ அவர் ரமேஷ் பிரசாத் சார் தான் இன்ஃபேக்ட் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணார். வெரி குட் ப்ரொடியூசர், நல்ல யூனிட்டு, யூல் ஃபீல் வெரி நைஸ் அங்கே போனால், டேக் மை வேர்ட் அண்ட் கிளம்பி போனி அப்படின்னு சொல்லி.
சரி நான் கிளம்பி போகிறேன் நீங்கள் சொல்கிறத வச்சுட்டு போய் செலக்ட் பண்ணணுமே அவங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் இன்ஃபேக்ட் எடுக்கலை. அண்ட் டைலாக் டெஸ்ட் மட்டும் எடுத்தாங்க. நான் சொன்னேன் ஐயோ எனக்கு மலையாளம் எல்லாம் பேச வராதுங்க அப்படின்னு. இல்லை பரவாயில்ல நீங்கள் இங்கிலீஷ்லேயே எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா போகிறோம் அப்படின்னாங்க. பை ஹார்ட் பண்ண முடியுமா, நான் அதெல்லாம் நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஒரு டைலாக் டெஸ்ட் எடுத்தாங்க. சரி பண்ணிவிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஸோ ஐ தாட் அதோட அவ்வளோதான் அப்படின்னு. வித்தின் a few days I got a call that you have been selected அப்படின்னு. அண்ட் 25 days வேணும் கண்டினியூஸாக ஷூட்டிங் கொடைக்கானலில் அப்படின்னு. நான் வந்து ஐயோ 25 days அப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃபைனல் இயர். சரி ஐயோ 25 daysலாம் எப்படி அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு somebody is paying for my டிக்கெட்டில், அதனால எங்கள் அம்மா சொன்ன ஒரு ஹாலிடே கொடைக்கானல்வா போயிட்டு வரேன். நான் ஆக்சுவலாகவே சீரியஸாகவே போகல அப்போது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் மீன்ஸ் ஒரு நாள் ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சப்போ அவங்க பேசுறது எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாது. ஷார்ட் ஓகேயா இல்லையான்னு கூட எனக்கு புரியாது. ஏன்னா அவங்க எல்லாம் குடுகுன்னு பேசிட்டே இருப்பாங்க ஒரு ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம். அம்மா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் ஆனால் ஷூட் பண்ண ஐ ஸ்டார்டட் கிராஜுவலி கெட்டிங் இன்வால்வ் இந்த கேரக்டர். ஸோ அப்படியே பண்ண 25 days எப்போ முடிஞ்சதுன்னு தெரியல. அண்ட் பை த டைம் எனக்கு படம் முடியறதுக்குள்ள எல்லாரும் தி ஸ்டார்டட் அட்ரஸிங் மீ பை தட் நேம். ஓகே, அந்த கேரக்டர் நேம் பிரபான்னு அந்த படத்தில் என்னோட பேர். ஸோ எல்லாருமே பிரபான்னு கூப்பிட்டு அப்படியே எனக்கு பழகி போச்சு. அண்ட் ஃபைனலி ஐ மீன் தட் ஃபிலிம் காட் மீ மை ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அவார்ட், கேரளா ஸ்டேட் அவார்ட். அண்ட் அதுக்கப்புறம் த ஜேர்னி பிகன். பட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து அந்த மலையாளம் சினிமாவில் சொல்லும்போது ஒரு பெஞ்ச்மார்க் சினிமா, அதுவும் லவ் ஸ்டோரிஸ் சொல்லும்போது. ஐ மீன் த என்டையர் டீம். See the producer, பிரமாதமான producer, that film had fantastic music. அப்புறம் எல்லாமே the director was, though அவர் நியூ டைரக்டராக இருந்தால் கூட ஃபாசில் வந்து ஒரு யூ ஹவ் ஒர்க் வித் ஃபாசில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஷார்ட் வந்து நடிச்சு காமிப்பாரு. ஸோ நம்மளுக்கு பாதி வேலை அதிலே முடிஞ்சிடும். ஏன்னா அவர் நடிச்சு காமிச்சு அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸோ அந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் இன்னொன்று வந்து ராங் ஆங்கிள் எல்லாம் எடுப்பார், அந்த பயம் கிடையாது ஃபாசில் சார் கிட்ட. ஐயோ அப்போல்லாம் அவரும் புதுசு, அதனால கூட எல்லாருமே இருப்பாங்கல்ல. ப்ரொடியூசரோட சன் ஜிஜோ இருந்தார். ஸோ அவங்க எல்லாமே செட் பண்ணி கரெக்டாக. அசோக் குமார் ஃபேண்டாஸ்டிக் கேமராமேன். ஸோ அந்த படத்துலேயே லட்டு மாதிரி காமிச்சிட்டாரு. அந்த படத்து ஷூட்டிங் போது தான் என்கிட்ட வந்து one person called Bhagyaraj is making a film called Darling. Please recommend my name sir. நான் ரொம்ப அவர்கிட்டலாம் கெஞ்சிருக்கேன் நான். பட் fortunately everything fell into place. But within a week I got a good break in கிளிஞ்சல்கள். ஒரு படம், அந்த படம் ரிலீஸ் ஆகி 1 weekல கிளிஞ்சல்கள் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பயணங்கள் முடியதில்லை. ஸோ மோகன் நான் மோகன் ஒவ்வொரு தடவை எங்கே ரேடியோ போட்டாலும் எஃப்எம் போட்டாலும் டேப் போட்டாலும் மோகன் சாங்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் ஃபோன் எடுத்துட்டு நல்லா திட்டுவேன் நான். நாட் ஃபேர், இளையராஜா சாரோடைய பெஸ்ட் மியூசிக் ஹேஸ் பீன் ஃபார் யூனா திட்டிட்டே இருப்பேன். எல்லாம் நல்ல வார்த்தையில சாங்ஸ் எப்பவுமே. எங்க படத்திலே நாங்க 2 பேரும் காம்பினேஷன் பண்ணதுல இளைய நிலா. ஆமா, அந்த படத்துல எல்லா சாங்ஸும் அவ்வளோ பெரிய ஹிட் சாங்ஸ். அண்ட் பண்ணும்போது இட் வாஸ் சோ லவ்லி. அந்த படத்தில் அவ்வளோ லவ்லி சாங்ஸ். ராஜா சாரோட பெஸ்ட் மியூசிக் ஐ ஃபீல். நீங்க எல்லாரும் மேம் அந்த 80sல ராஜா சாரோட பெஸ்ட் மியூசிக் நீங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டீங்க. ராஜா தானே நல்ல வருஷம். ஆமா மேம், 90sல கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா அந்த 80s கோல்டன் பீரியட் ஏன் சொல்றோம்? கோல்டன் பீரியட் எவ்ரிதிங் வாஸ் பியூட்டிஃபுல். மியூசிக்ல இருந்து சினிமாட்டோகிராஃபி, டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் கம்ஃபர்டபுளா இருந்தது. எங்களோட டைப் ஆஃப் ஷூட்டிங்கே டிஃப்ரெண்டா இருந்தது. யூ நோ, பிகாஸ் நீ இப்பவும் பண்ணிட்டு இருக்க. ஸோ யூ நோ த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கு. நான் இப்போ ரீசெண்டாக பண்ணினப்போ இட் வாஸ் அ பிக் ஜம்ப். ஐயோ அன்னைக்கு பண்ற ஷூட்டிங் வேற மாதிரி இருந்தது, இன்னைக்கு பண்றது வேற மாதிரி இருக்கேன்னு. யூ won your Filmfare Award. Yeah. Which film? Actually எனக்கு 1983ல for 1982 I got a double Filmfare Award. Tamil Malayalam both I got for the same year. Wow. Tamil it was for பயணங்கள் முடிவதில்லை, மலையாள ஓலங்கள். பாலு மகேந்திர சார்ஸ் ஃபிலிம். அமுல் பாலேக்கர். yeah, it was a fantastic film. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. ஆமாங்க, அது மலையாளத்துல வந்து எத்தனை நீங்கள் படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனா your first film and இந்த பாலு மகேந்திர சாரோட ஓலங்கள், அந்த 2 படம் தான் they're known to be classic cinema of Malayalam. எடுத்தாக்கா these 2 films definitely feature in that. Poornima ma'am, we have a setup called Galata Getup. உங்களை ஒரு green room பாத்திருக்கேன். நீங்க சார் வந்து Galata Getupல பாத்திருக்கீங்க. அவர் பண்ணலையே அதுல. நாங்க கூட்டிட்டு போறோமே, தொப்பியில வச்சாரு சார். ஓ அப்படியே. ஆமாங்க. இப்போ உங்களை கூட்டிட்டு போறோம். நீங்க வந்து என்ன கெட்டப் எங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு பார்க்க போறோம். என்னோட சாரிக்கு இது மேட்ச் ஆகுது அந்த மாதிரி கெட்டப். நான் தொப்பியும் விக்கும் வச்சுட்டா சரியா வருமோ தெரியல எனக்கு. தெரியல, something you have to do. Okay, come on. இப்போ இங்க glasses, mask, a very famous green jacket is back. எங்க wigs, தொப்பி எல்லாம் இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஐயோ எதை பார்த்தாலும் இந்த ட்ரெஸ்க்கு செட் ஆகாது. Anything. Okay.
இந்த போட்டோ தான் பார்த்தா ஒரு பீகாக் ஃபெதர் மாதிரி இருக்குல்ல என்னோட சாரி ஃபுல்லாவே அப்படிதானே ஓ கட்ட முடியல மேம் அதான் சொன்னேன்ல நீங்க வரும்போது கையெல்லாம் நடங்குது மேம் சார் இருக்கும்போது ஐ வாஸ் சோ கம்ஃபர்டபிள் என்ன கொஸ்டின் நான் அதான் ராட்சசி மாதிரி மேம் உண்மையில அழகா இருக்கு உங்க சாரிக்கு ஏத்த மாதிரி அந்த மாஸ்க் வச்சு feathers மாதிரி feathers ஃபுல்லா Thank you ma'am. We'll take a short break ma'am. Break அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஒரு சின்ன பிரேக் இருக்கு. In Archie's மசாலா வழங்கும் Ninaithale Inikkum powered by Lalita Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics. Break அப்புறம் we'll see you. அந்த ராஜா இந்த ராணியை எப்படி கவுத்தாங்க? எனக்கு ஒரு வீணா போன அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து யாரோ பூர்ணிமான ஃபேன் பாரிஸ் கார்னர்லேருந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க அதனால தான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நான் கொடுக்கல ஃபோனு அப்படின்னாரு டே வாழ்க்கையோட விளையாடிட்டே நீ அப்படின்னு சொல்லி சொன்னாராம் Welcome back to Archie's Masala Varangum Ninaithale Inikkum powered by Lalita Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics. நம்ம மத்தியில இன்னைக்கு அந்த 80s ஓட கனவு கண்ணி பூர்ணிமா பாக்யராஜ் மேம் இருக்காங்க. மேம் இளைய நிலா சாங் இருக்கு பாருங்க. ஒரு வேலண்டைன்ஸ் டே இருக்கட்டும், ஒரு லவர்ஸ் டே இருக்கட்டும், இல்ல ஒரு காதலன் காதலியை வந்து மூவ் பண்றதுக்காக ஒரு முயற்சி இருக்கட்டும், அந்த சாங் எல்லாமே முடியறதே இல்லை மேம். அது ஆக்சுவலி இட்ஸ் அ டைம்லெஸ் சாங் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் பிகாஸ் எனக்கு அன்றைக்கி ரொம்ப பிடிச்ச சாங்கு எந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் எல்லாருக்குமே அதை லைக் பண்ணி கேட்குற சாங் அது இன்ஃபேக்ட் என் பையனே ரொம்ப நாள் காலர் டியூனாக வச்சுருந்தான் நாங்களும் அதுதான் காலையில் எழுந்திரிச்சோன்னே இளைய நிலா சச் அ லவ்லி சாங் அது பட் ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் அப்போ அந்த அட்மாஸ்ஃபியரில் மேம்? இட் வாஸ் வெரி நைஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது பிகாஸ் கேரக்டர்ஸ் நான் பண்ணுறது வந்து எப்போவுமே ரொம்ப ஹெவி மீன் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி தான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் நான் ஸோ டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது அண்ட் ஆர்டிஸ்ட்லாம் முந்தி உனக்கே தெரியுமா பிகாஸ் ஹவு வி ஆல் யூஸ் டு மூவ் அரவுண்ட் ஸோ எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் ஐ யூஸ் டு என்ஜாய் ஒர்க் பண்ணுறது ரொம்ப இன்ஃபேக்ட் சொன்னால் நம்ப மாட்டேன் 3.5 years நான் ஒர்க் பண்ணினேன் ஆல்மோஸ்ட் லிட்டில் லெஸ் தென் 4 years அவ்வளோதான் ஒர்க் பண்ணேன் நான் அவ்வளோதானா 4 yearsக்கு ஒரு 2-3 months குறைவாக தான் ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த டயத்தில் வந்து மேக்ஸிமம் அந்த 4 years டைமில் கூட மேக்ஸிமம் பார்த்தா நான் ஒரு 2 or 3 days தான் ஆஃப் எடுத்திருப்பேன் ஐ வாஸ் ஒர்க்கிங் ரவுண்ட் த கிளாக் ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டிராவலிங் டைம் விட்டு பட் ஐ திங்க் ரொம்ப வெரி ஷார்ட் பீரியட் தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க பட் வாட் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஐ ஒர்க் ஆமாம் நிறைய ஃபிலிம்ஸும் பிகாஸ் மலையாளத்தில் தான் நிறைய பண்ணும்போது 20 days 25 days அப்படி தானே கால் ஷீட் ஆமாம் எட் ஸ்ட்ரெச் வேறு ஆமாம் ஸோ அந்த ஒரு 3.5 yearsல வந்து ஐ திங்க் ஒரு 42 மலையாள படம் பண்ணியிருப்பேன் அண்ட் 19 தமிழ் பண்ணியிருப்பேன் தெலுங்குல ஒன்று தான் பண்ணினேன் அன்ஃபார்ச்சுனேட்லி கன்னடா பண்ணவே முடியல என்னால் வாவ் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது பட் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுனால எல்லாம் இந்த ஷோ பார்த்து மறுபடியும் பாக்யராஜ் சார் வந்து சார் என்ன சார் இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்க சார் இன்னும் கொஞ்ச நாள் அவங்கள நடிக்க விட்டுருக்கலாம் சார் அப்படி எத்தனை பேர் சொல்ல போறாங்க பாருங்க மேம் சின்ன வயசுல நீங்க எப்படி ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவீங்களா இல்ல அம்மா சொன்னதை மட்டும் கேட்பீங்க? பேசிக்லி குவைட் தான் நினைக்கிறேன் நான் குறும்பெல்லாம் அவ்வளோ பண்ண மாதிரி எனக்கு தெரியல அடியெல்லாம் வாங்கினது கிடையாது. ஓ அடியில வாங்கவே மாட்டீங்களா? தூங்காததுக்கு எங்க அம்மா எப்போ அடிச்சிருக்காங்க தவிர மற்றபடி குறும்புக்காலாம் எப்பவுமே கிடையாது. ஓ தூங்கலைன்னா மதியானம் அடிப்பாங்க ஆனால் ஷி வில் டினை டோட்டலி நான் சிச்சி நான் அடிச்சது கிடையாது. பட் மை ஃபாதர் வாஸ் த ஒன் ஹூ வுட் pamper us எல்லாமே. Your appa's baby, huh? ஆமா எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு. ஓ கேர்ள்ஸ்னால எப்பவுமே அப்பாஸ் பேபில. ஆமா. ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ் எப்படி மேம்? ஸ்கூல் டேஸ்ல வந்து ஸ்கூல் டேஸ் வாஸ் ஐ மீன் இட்ஸ் ஃபன். இப்போ கூட இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக பாம்பே போய் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி சும்மா ஒருத்தரோட வீட்டில் தே ஆல் வாண்டட் டு கெட் டுகெதர் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். தேவர் ஆல் ஸோ ஹாப்பி பிகாஸ் அவங்களும் அங்கங்கே பக்கத்துலேயே இருக்கிறது. நான் இங்கேருந்தே கிளம்பி போனது தேவர் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் இப்போ பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பழைய ஞாபகங்கள்லாம் பேசிட்டு இன்னும் பேசிக்லி பார்சிஸ் காலனி கோட்ரேஜில் இருந்ததுனால நிறைய பார்சிஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் எனக்கே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லா பார்சிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. காலேஜ் வாஸ் அ டிஃப்ரெண்ட் லைஃப் ஆல் டுகெதர் பிகாஸ் அது வந்து காலேஜ் நான் பேருக்கு தான் அங்கே இருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப டைவர்சிஃபை ஆகிடுது. மாடலிங் அண்ட் டான்ஸிங் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டேன் அப்போவே. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீ டைம் எல்லாம் கேன்டீனில் தான் இருப்போம் நாங்கள். ஒரு
இல்ல ஃப்ரீ டைம் கேண்டீன்ல இருப்பீங்களா இல்ல நீங்களே ஃப்ரீ டைம் கிரியேட் பண்ணி காலேஜ் டைம்ல ஃப்ரீ டைம் அதான் காலேஜ் டைம் வந்து மத்த டைம் ஃப்ரீ டைம் இஸ் our டைம் சோ அதுல நாங்க வந்து என்கரேஜ் பண்ண மாட்டோம் இருக்கறதே 4 hours தான் எங்களுக்கு காலேஜ் 6 to 10 தான் எங்களுக்கு அதிலே வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்து நேரா கேண்டீனுக்கு தான் நாங்க வருவோம் so it was fun because எங்களுக்கு ஒரு நல்ல குரூப் இருந்தது and we really had a lot of fun காலேஜ் பங்க் பண்ணி படங்கள் பார்க்கிறது உண்டா போயிருக்கோம் எஸ் காலேஜ்ல பங்க் பண்ணி பட் எங்களுக்கு அவ்வளவு பங்க் பண்ண தேவையில்லை பிகாஸ் 10 மணிக்கு முடிஞ்சிடும் காலேஜ் ஸோ அதுக்கப்புறம் பங்க் பண்ண தேவையில்லை வீட்டில் பங்க் பண்ணிட்டு போகிறது தான் வீட்டில் அம்மாட்ட சொல்லிட்டு அது மாதிரி நான் படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்கள் பேரண்ட்ஸ் வெரி ஓப்பன் மைண்டட் எப்போ இருந்தாலும் பிகாஸ் தே நியூ எங்ககிட்ட சொல்லிட்டு நீ வேணா தைரியமா ஐ மீன் எங்கள் அப்பாவுக்கு என்ன பாலிசின்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியணும் ஸோ அது வரைக்கும் ஹி கேம் யூ லாட் ஆஃப் ஃப்ரீடம் அதுக்கப்புறம் யூ கோ வெரெவர் யூ வாண்ட் ஐ நோ யுவர் லிமிட் அப்படின்னு இருக்கிறதுனால எனக்கும் அந்த ஒரு பயம் இல்லாமல் இருந்தது So even though I had some, my college was co-ed of course on the time. So யாராவது boys வந்து drop பண்ண வந்தா கூட they didn't have a problem at home because they knew நான் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால எனக்கு அதுக்கு மேலே பயம் எங்கள் அம்மா அப்பாவோட கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ணக்கூடாது ஸோ தட் வாஸ் அ குட் பாலிசி மை பேரண்ட்ஸ் இன்ஸ்டில்ட் இன் மீ பட் அதுலேயும் தாண்டி நம்ம வந்து கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே சொல்லும்போது ஒரு கதா ஆசிரியர்களுடைய ராஜா அப்படின்னு பாக்யராஜ் சார் அந்த ராஜா இந்த ராணியை எப்படி கவுத்தாங்க கான்ட்ரரி டு பிலீஃப் இது வந்து ஆக்சுவலி லவ் மேரேஜ் கிடையாது பார்ட்லி அரேஞ்ச் அண்ட் பார்ட்லி எங்களுக்கு ஒருத்தர் தெரிஞ்சதுனால இட் வாஸ் ஜஸ்ட் தட் அதான் இட் ஹேப்பன்ட் அட் சச் அ டைம் அதனால எல்லாமே இது லவ் மேரேஜ்னு நினச்சிட்டாங்க பட் ஆக்சுவலாக வந்து நான் அவரோட படத்தில் நடித்தேன் டார்லிங் போது நடிக்கும்போது ஹி வாஸ் ஆல்ரெடி மேரிட் பிரவீனாக்கா வாஸ் தேர் அண்ட் ஷி வாஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட நாங்கள் எப்போவுமே பழகுவோம் பட் நத்திங் பியாண்ட் தட் அவரெல்லாம் பார்க்கவே மாட்டேன் நான் எப்போது இவங்களை பார்ப்பேன் அவ்வளோதான் அது கூட நான் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறதுனால எனக்கு அதுக்கும் டைம் இருக்காது எங்கள் அம்மா தான் அப்பப்போ கூப்பிட்டு வருவாங்க மாதிரி நான் உங்கள் பெரிய பொண்ணு இருக்கேன் ஏன் என்னை வந்து பார்க்கக்கூடாதா என்ன எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங் தோத்திட்டு போயிட்டுருக்கீங்க வாங்க இங்கே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கூப்பிட்டு பேசுவாங்க நான் ஏதாவது ஒரு படம் சைன் பண்ணால் ஷீஸ் டு திங்க் ஷீஸ் மை எல்டர் சிஸ்டர் ஸோ எந்த படம் சைன் பண்ணாலும் ₹1 மட்டும் அதுலேருந்து எடுத்து வச்சுப்பாங்க மற்றதெல்லாம் வேறு உங்கள் இன்னொரு பொண்ணு கொடுத்துக்குங்க அப்படின்னு எங்கள் அம்மாட்ட இருந்து ஸோ ஷி வாஸ் தட் க்ளோஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி வித் அஸ் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இது மாதிரி அவங்க ஒரு ட்ராஜடி அவங்க லைஃப்பில் ஆனதுக்கப்புறம் வி குடண்ட் ஐ மீன் நான் என்னோட வேலையில் பிஸியாக இருந்தேன் அந்த மாதிரி இருந்தேன் ஸோ ஐ திங்க் அவருக்கு வந்து கொஞ்சம் ஹி ஹேட் சர்டன் லிமிட்டேஷன்ஸ் என்னென்னா ஏதாவது ஒன்று பண்ணி ஐ ஹாவ் டு கெட் மை செல்ஃப் ஆன் ட்ராக் மாதிரி அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்துட்டார் ஸோ அதனால வந்து எங்கள் வீட்டில் வந்து கேட்டார் அண்ட் அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் வி ஹேட் மெட் எப்படின்னா நான் பாரிஸ் ஒரு ஷூட்டிங்காக போயிட்டுருந்தேன் ஒரு மலையாள படத்துக்காக ஷூட்டிங் சத்யநந்திகாட் படத்துக்காக நான் ஷூட்டிங் போயிட்டுருந்தேன் ஸோ அப்போது வந்து தட் வாஸ் ஒன்லி டைம் 2 நாள் பிரேக் கிடச்சிது ஏன்னா பாரிஸ் மிந்திலாம் இங்கேருந்து ஃப்ளைட் கிடையாது பாம்பே போய் தான் போகணும் ஸோ எங்கள் அம்மா வந்து ஒரு நாளாவது வீட்டில் இருந்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம் ஸோ அது 1.5 நாளாக கிடச்சிது எங்களுக்கு டைம் ஸோ அங்கே இருக்கும்போது எங்கள் பிஆர்ஓ வி ஹேட் அ காமன் பிஆர்ஓ ஸோ அவர் வந்து அம்மா சார் இங்கே இருக்காரு நம்ம ஊரில் இருக்காரு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹலோவா சொல்ல வேண்டாமா அப்படின்னாரு அப்படியா எனக்கு தெரியவே இருக்காரா நம்ம ஊரில் சரி பாம்பேயில் இருக்காரா சரி கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசினேன் சார் எங்கள் வீட்டுக்கு வாங்கலே சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டேன் பார்த்தா நிஜமாய் வந்துட்டார் வீட்டுக்கு இது சார் கிட்ட அப்புறம் நான் கேட்டிருக்கணும் தனியாக வீட்டுக்கு வந்துட்டாரு அண்ட் எங்கள் அம்மா ஒரே பறக்கிறாங்க என்னது ஒன்றும் வீட்டில் சமையல் இல்லை ஒன்றுமே பண்ணலை பிகாஸ் அடுத்து நான் ஊருக்கு கிளம்புறோம் ஸோ ஒன்றுமே செய்யலையேன்னு சொல்லிட்டு அப்புறம் என் தம்பி அவசரமாக கடைக்கு போய் எதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு ஏதாவது வாங்குறேன் ஸோ பிகாஸ் ஈ செட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் சரின்ட்டாரு ஸோ பிகாஸ் அவருக்கும் ரொம்ப நாளாக அங்கங்கே சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு தமிழ் மூஞ்சி பார்க்கும்போது he was very happy I think அது தெரிஞ்ச ஃபேஸு டார்லிங் 45 days நான் ஒர்க் பண்ணியிருந்தோம் அண்ட் அப்போ என்னென்னா ஐ மீன் ப்ராப்ளி வாட் மேட் him decide அன்றைக்கி எங்கள் வீட்டில் அந்த கோலு டைம் நவராத்திரி பாம்பேல தான் தெரியுமே எப்படி இருக்குன்னு அண்ட் எங்கள் பால்கனிலேருந்து வி குட் சி there was a vast open space அங்கே வந்து நிறைய பேர் இந்த டாண்டியா அண்ட் கர்பாலாம் இந்த ராஸ் அண்ட் கர்பா இது நைட்டெல்லாம் விளையாடுவாங்க ஸோ நைட் அப்படியே நாங்கள் அப்படியே பால்கனி நின்றுட்டு அதை பார்த்துட்டே பேசிட்டே இருக்கும்போது வி ரியலைஸ் இட் வாஸ் பாஸ்ட் 2 o'clock or something நின்றுட்டு அப்படியே பேசிட்டே இருந்தோம் வி ஜென்ரல் டாப்பிக்காக அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் அப்போது எங்கிட்டலாம் ஒன்றும் அவர் கேட்கவே இல்லை அப்போ தான் ப்ராப்ளி ஸ்ட்ரக் இன் இஸ் மைண்ட் அப்படின்னு இப்போ சொல்கிறாரு என்கிட்ட அப்போ தான் எனக்கு தோணித்து ஸோ வை டோன்ட் ஐ கெட் மேரிட் டு ஹர் அப்படின்னு தோணித்து எனக்கு அப்படின்னாரு ஸோ அந்த டைம் அவர் கேட்காம அடுத்து நான் ஷூட்டிங் கிளம்புறேன் சார் நான் போயிட்டு வரேன் சார்னா போயிட்டு வாமா போய் அங்கே போய் ஃபோன் பண்ணு அப்படின்னாரு நான் எதுக்காக என்னை ஃபோன் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன் அங்கே போய் ஷூட்டிங் பிஸியில் வந்து 2-3 நாள் அப்படியே போயிடுது முந்திலாம் செல்ஃபோன் கிடையாது எஸ்டிடி கிடையாது எல்லாம் லைட்னிங் கால் ட்ரங்க் கால் அப்படி தானே போடணும் ஸோ அங்கே பாரிஸ் ஹோட்டல்லேருந்து ஒரு தடவை அங்கே ஹோட்டலில் இல்லை
நான் 2 நாள் அங்கே ஹோட்டல்லேருந்து தூரமாக ஒருத்தர் வீட்டில் ஷூட்டிங்க்கு போயிருந்தோம். ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மலையாள படம் தான் தெரியுமே, காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 12 மணி வரைக்கும் போகும். ஸோ என்ன நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறதுன்னா அவங்க வீட்டில் பார்த்தா தமிழ் ஆள் அவங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணிக்கணும் இந்தியாவுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக சரி பண்ணிக்கோங்க அப்படின்னாப்புல. அப்போ 2-3 தான் நான் பேசி ட்ரங்க் கால் புக் பண்ணும்போது அவர் பேர் சொல்லும்போது அவங்க கேட்டுட்டாங்க, பாக்யராஜ் இருக்கா பண்ணுறீங்க அப்படின்னு. ட்ரை பண்ணுறீங்கன்னு. பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நான் பண்ணலைன்னா கூட அவங்க வந்து நாங்கள் புக் பண்ணட்டோமா கால் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் என்னடாப்பா இது இப்படி இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படி 2-3 தான் ட்ரை பண்ணேன். அவர் கிடைக்கல லைனில். சரி விட்டுட்டேன், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்கிறாரு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நைட் ஒரு நாள் ஹோட்டல் வந்தப்போ இட் வாஸ் நியர்லி 2 o'clock. அப்போ வந்து இங்கே பார்க்கும்போது there was a ட்ரங்க் கால் அப்படின்னாங்க. என் கூட நெடுமுடி வேணும் அண்ட் எல்லாருமே அந்த குரூப்பில் எல்லாருமே இருந்திருக்காங்க. வந்து எல்லாரும் என்ன ஃபோன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னேன் நான். நீ அங்கேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு, இங்கே ஃபோன் வருது அப்படின்னா எனக்கு தெரியாது, நான் ட்ரை பண்ணி அதுக்காக பதில் வந்திருக்கு அவ்வளோதான் அப்படின்னு. அப்புறம் சரின்னு திருப்பி நான் ஒரு கால் போட சொன்னேன். இம்மீடியட்டாக அந்த கால் வந்துருத்தேன். இட் வாஸ் அன்டைம், அதனால டக்குன்னு வந்துருச்சு கால். ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா, ஃபோன் பண்ண சொன்னீங்களேன்னு. இல்லை ஒன்றும் இல்லை, ஷூட்டிங்லாம் நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டார். போயிட்டுருக்குன்னு. சரி அப்புறம் வந்தப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு. அவ்வளோதானா? இதுக்கா என்னை ஃபோன் பண்ண சொன்னேன். பட் அதுக்குள்ள கொஞ்சம் ஒரு ஃபீலிங் இருந்தது. பிகாஸ் எதுக்கு அப்படி ஃபோன் பண்ண. சரி இட் வாஸ் நைஸ் பிகாஸ் அன்னைக்கு நைட் நின்று பேசிட்டு இருக்கும்போது லைக் இட் வாஸ் இன் மை மைண்ட். எங்கேயோ நீங்க அது காதல் இல்லைனாலும் எங்கேயோ இருந்தது. கரெக்ட், உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. there's one something லைக் ஒரு சாஃப்ட் கார்னர் மாதிரி ஆயி போச்சு. ஒரு பல்ப் டிங் எரிஞ்சிருக்கோமே. சரி ஃபோன் கிடைக்காதா, பேச மாட்டோமான்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் நான் பிஸியாக இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி ஏன் நீ பண்ணல ஃபோன் அப்படின்னு கேட்டேன். சரின்னு நான் சொன்னேன், நான் ஃபோன் பண்ணேன் நீங்கள் லைன்லேயே வரல அப்படின்னு. அது ஒரு பெரிய காமெடி நடந்தது, நான் அப்புறம் சொல்கிறேன். ஷூட்டிங் நல்லா நடந்துட்டுருக்கேன், ஓகே நாளைக்கு பேசுகிறேன். நான் சொன்னேன் நாளைக்கா அப்படின்னு. சரி சரி அடுத்த நான் மறுபடியும் பேசினேன். அப்போ மறுபடியும் இன்றைக்கி ஷூட்டிங் நடந்து தானே. இந்த ஆள் எதுக்கு இப்படி ஃபோன் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நீ எப்போ வர அப்படின்னு கேட்டால் வந்து அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னார், இது மாதிரி நீ ஃபோன் பண்ண, எனக்கு ஒரு வீணா போன அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து யாரோ பூர்ணிமான ஃபேனு பாரிஸ் கார்னர்லேருந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. பாரிஸ்லேருந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன். பாரிஸ் கார்னர்லேருந்து சார் எனக்கு அதனால தான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நான் கொடுக்கல ஃபோனு அப்படின்னாரு. வாழ்க்கையோட விளையாடிட்டே அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்படின்னு சொல்லி. பட் தென் லேட்டர் ஆன் ஒன் டே ஹி கேம் அண்ட் ஆஸ்ட் மாதிரி. உங்ககிட்ட கேட்டாரா வீட்டில் கேட்டார்? எங்கிட்ட கேட்டார். நான் வந்து சொன்னேன் I was totally taken aback. I didn't expect it. அப்போ திடீர்னு அப்படி கேட்பார் அப்படின்னு நான் சொன்னேன், எங்கள் அம்மாட்ட கேளுங்களேன் அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மாட்ட கேட்டப்போ அப்பா பாம்பேயில் இருக்கிற ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாப்புல. அதை வந்து அவர் நிறைய இப்போ கதை கட்டி அப்பா வந்து எங்கள் தாத்தாட்ட கேட்டாரா, தாத்தா இன்னும் அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னாரா. ஒரு பெரிய லைடு ஸ்க்ரீன் பிளே சார். ஆமாம்மா கேட்கணுமா. ஸோ நான் ஆக்சுவலி எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எங்கள் அம்மா வந்து அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாப்புல. அதை வந்து அவர் வளர்த்தி என் தம்பிகிட்ட கேட்டாராம், என் தம்பி வந்து தாத்தாட்ட கேட்டாராம். அந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்காரு. அதெல்லாம் டோன்ட் பிலீவ், அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் மை பேரண்ட்ஸ் ஆர் வெரி ஓப்பன். அப்போ வந்து ஆக்சுவலி வை ஈவன் ஐ திங்க் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு என் பேரண்ட்ஸ்னா, அந்த டயத்தில் ஒரு ஹீரோயினா எப்படின்னா நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸ் நினைக்கிறது தான். இட்ஸ் நாட் தப்புன்னு கிடையாது. பட் அந்த ஒரு ஏன்னா அந்த ஒரு பொசிஷன் அட்டென்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். நம்ம ஒரு நம்மளுக்கு கெரியர் நல்லா செட் ஆகி நல்ல ஒரு பொசிஷன் வர்றது கஷ்டம். ஸோ அது வந்து இழக்கணுமான்னு நிறைய பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. ப்ளஸ் நல்ல ஏர்னிங் வரும்போது எதுக்கு அது ஸ்டாப் பண்ணணுன்னு. எங்கள் அப்பா ஒரே வார்த்தை தான் சொன்னார், அவளுக்கு பிடிச்சிருக்கா, டோன்ட் டெல் நாட் டு பாதர், கரியர்லாம் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம், அவளுக்கு பிடிச்சதுன்னா ஓகேன்னு சொல்லிடு அவ்வளோதான் அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் வாட் ஐ திங்க் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சது அதான். பட் உங்களுக்கு சார் ரொம்ப பிடிச்சிருந்தாருல்ல, அதனால தான் நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க. அது ஒன்று இருக்குல்ல. இன்னும் ஐ டிசைடட் ஆல்சோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் நான் யோசித்தேன். ஏன்னா ஒரு சினிமாவில் வந்து ஐ வாஸ் ஆல்ரெடி ரீச்சிங் ஒரு லெவலுக்கு நான் ரீச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அஃப்கோர்ஸ் இன்னும் பண்ணியிருந்தா எனக்கு இன்னும் நிறைய இருந்தது. தெலுங்கில் பண்ணணும், அப்புறம் கன்னடத்தில் பண்ணணும், அந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் கூட லைஃப்பில் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் கெட் another person like this because I had seen ஒர்க் பண்ணும்போது 45 நாள் ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு பர்சன் பார்த்துருந்தேன் நான். ஸோ என்ன மாதிரி ஹஸ்பண்ட் ஆக்சுவலி பார்த்துருந்தேன் பிகாஸ் பிரவீனாக்கா வாஸ் தேர் வித் அஸ் ஆல் த டைம் அங்கே. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி லைஃப்பில் கிடைச்சா இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறது தானே அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் நினச்சேன், ஐ டோன்ட் நோ ஹீஸ் அ நைஸ் பர்சன், நம்ம திருப்பி இந்த மாதிரி லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா
செட்டில் பண்ணி இருந்துடலாமே அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தது. ஸோ அதனால ஐ சார் ஓகே. ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறோம். என் ஆச்சிஸ் மசாலா வழங்கும் நினைத்தாலே இனிக்கும், powered by Lalita Jewellers, Arumappal and Lakshmi Ceramics. Take a break. Ma'am, we have a surprise for you. You want to turn and see? She never told me. Welcome back to Archie's Masala Varangam. Ninaithale Inikkum, powered by Lalita Jewellers, Arumappal and Lakshmi Ceramics. Ma'am, actually, இப்போ we have a surprise for you. Riya? ஆமாங்க. அந்த surprise நான் உங்களுக்கு சொல்ல மாட்டோம். So you'll have to come with me. ஐயோ. And turn the side. அந்த surprise guest யாருன்னா உங்களுக்கு நாங்க பெரிய surprise கொடுக்க போறோம். அப்பப்பா யாரு? உங்களை பத்தி நிறைய கொடுங்களே. இல்ல மேம் hint எல்லாம் கொடுக்க முடியாது மேம். ஏன்னா someone probably wouldn't even expect. Ma'am, we have a surprise for you. You want to turn and see? She never told me. அம்மா நீங்க சொல்லுங்க. சின்ன வயசுல அவங்க அடி வாங்கினது கிடையாது, தூங்குறதுக்கு மட்டும்தான் அடிப்பீங்க சொல்லியிருக்காங்க. குறும்புத்தனம் எதுவுமே பண்றது இல்லையா? ரொம்ப நல்லவங்களா அவங்க? ரொம்ப நல்லவங்க. குறும்புத்தனமே பண்ண மாட்டான். என் பையன் அதுக்கு நேர் விரோதம். நேர் ஆப்போசிட். All houses it's like that. உங்க தம்பி தான் ரொம்ப குறும்பு பண்ணுவாரா? அப்போ ஆமா. சினிமால நடிக்கணும்னா சொல்லும்போது மாடலிங் பண்ணணும். ஏன்னா அப்போ வந்து அஃப்கோர்ஸ் மும்பைல இருக்கிறதுனால இட் வாஸ் a different culture. ஆனா நம்ம தமிழ் ஒரு குடும்பம் சொல்லும்போது ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் கன்சர்வேட்டிவா இருப்பாங்க. அது எல்லாரும் சொன்னாங்க, உறவுக்காரங்கெல்லாம் ஏன் நடிக்க வைக்கிற? அப்பா சொன்னா இட்ஸ் நாட் யுவர் பிஸ்னஸ், இட்ஸ் மை பிஸ்னஸ். சூப்பர். மை பேரண்ட்ஸ் ஆக்சுவலி they were the best. எதுக்கு நான் சொல்றேன்னா there was lot of opposition. அப்பவே வந்து வேண்டாமே எதுக்கு, why you have to make her act அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் some of my relatives even stopped talking to us for some time. எங்க அப்பா சொன்னார், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஐ யூ இன்ட்ரெஸ்ட், உனக்கு ஆக்ட் பண்ணணுமா அப்படின்னு. நான் ஆமா அப்படின்னு. சரி நான் சப்போர்ட் பண்றேன், நீ போயிட்டு வா அப்படின்னாரு. அம்மா கூட வருவாங்க, நீ போயிட்டு வா அப்படின்னு தைரியமா போயிட்டு வரணும். ஸோ தட் வாஸ் லைக் காட்ஸ் கிஃப்ட் எனக்கு. அம்மா அவங்க வந்து முதலாக வந்து முதல் படத்துக்கே அவ்வளோ நல்ல பேர் வந்தது, அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? காட் கொடுத்துருக்கார், நல்ல இது இருக்கு அவளுக்கு. பட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கதாநாயகியை நடிச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, அதுவும் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன் ஃபாலோவிங்கே வேற இருக்கும். எங்கள் அம்மா மலையாளம் படிக்க கற்றுனாங்க. இதனால மலையாளம் என்னை பற்றி எழுதுறாங்க, என்ன எழுதுறாங்க தெரியணும்னு சொல்லிட்டு she learned to read மலையாளம். இப்போ மறந்து போச்சு எல்லாம். இப்போ மறந்து போச்சு. ஆனால் அப்போ கற்றுக்கிட்டீங்க மலையாளம், வெறும் அவங்கள பற்றி என்ன எழுதிருக்காங்கன்னு படிக்கிறதுக்காக. பட் அந்த டைம்ல அந்த ரூமர்ஸ் காசிப்ஸ் அதெல்லாம் இருந்திருக்கும்ல? இவ்வளவுலாம் இல்லை. இவ்வளோ இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அந்த அவார்டு வாங்கும்போது ப்ரௌட் மூமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஃபென்டாஸ்டிக். அண்ட் அவங்க வந்து கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது எப்படி இருந்தது? ஷீ இஸ் கோயிங் டு எ குட் ஃபேமிலி. இல்லை பட் இப்போ பாக்யராஜ் சார் வந்து அவங்க கிட்ட போய் கேட்டாங்க, அவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்குங்கன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அதுதான் மேம் கிட்ட பேசிட்டு இருந்தேன். நார்மலி வீட்டில் என்ன இருக்கும்னா, பொண்ணு இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கா, இப்போதான் ஒரு டாப்க்கு வந்துட்டா, அதுக்குள்ளே ஏன் கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னா நிறைய பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க. அது இல்லை, நாங்கள் நினச்சோம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும், சரி சொன்னார்னா ஓகே. ஸோ பாக்யராஜ் சார் கேட்கும்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு படத்தில் அவங்க நடிச்சிருக்கிறதுனால அம்மா யூஸ் டு பி வித் யூ ஆல் த டைம். ஸோ ஏற்கனவே பாக்யராஜ் சார் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ வாட் வாஸ் ஒன் குவாலிட்டி பாக்யராஜ் சார் பற்றி, இவர் மாதிரி ஒரு மருமகன் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், நீங்க வந்து ஒரு தாயா வந்து என் பொண்ணுக்கு வந்து he'll be the best man? பிரவீனா இறந்து போயிட்டாங்கல்ல, அப்புறம் தான் தோணித்து எனக்கு. பரவாயில்ல, செகண்டாக இருந்தா கொடுத்துடலாம் அப்படின்னு. நல்ல ஒரு என் பொண்ணு எனக்கு சந்தோஷமா வச்சிருப்பாரு அந்த ஒரு தாட் உங்களுக்கு இருந்தது?
ஸோ பட் உங்க அப்பாவுக்கு அந்த தாட் தான் இருந்ததா மேம்? சரி, அவங்களுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் நீ யோசிச்சு முடிவெடு, நோ ஹரி அப்படின்னு சொல்லி சொன்னார். பிகாஸ் உனக்கும் கெரியர் இருக்குது, யூ ஹேவ் டு திங்க். நாளைக்கு வந்து நீ ரிக்ரெட் பண்ணக்கூடாது, இப்போ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ ரிக்ரெட் பண்ணக்கூடாது, நீ நல்லா யோசிச்சு முடிவெடு. பட் உனக்கு என்ன சாய்ஸ், உனக்கு ஐ மீன் whomever you like, we are agreeable for that அப்படின்னு தான் சொன்னார். ஸோ இட் வாஸ் அ தாட் அவுட் டெசிஷன் ஒன்லி, இட்ஸ் நாட் ஆன் த ஸ்பர் ஆஃப் த மோமெண்ட் அப்படிலாம் கிடையாது. அது இப்போ பூர்ணிமா மேம் கிட்ட வந்து உங்க பொண்ணு தான், ஆனா என் பொண்ணு இந்த ஒரு காரணத்துக்காக எல்லாத்த விட டிஃப்ரெண்டா இருக்கா, ஸ்பெஷலா இருக்கா, அந்த ஒரு குவாலிட்டி பூர்ணிமா மேமோட குவாலிட்டி இருந்தால் அது என்ன இருக்கும் சொல்லுவீங்க? தெரியாத வாழ்க்கை. ஷி ஓன்ட் டாக் மச். அவளோட இதுவும் நிறுத்திப்போ அவளுடைய ஃபீலிங்ஸ் வெளியில சொல்றதும் இல்லை உள்ள வச்சுப்பாங்களா, இல்லை சண்டைக்கு வருவாங்க சண்டை போடுவாங்களா? அது கூட கிடையாதா? அம்மா கிட்ட சண்டை போட மாட்டீங்களா? ரொம்ப நல்லா. ஐயோ மேம், சண்டை கூட போட மாட்டீங்களா மேம் நீங்க? அம்மாவோடயா? சண்டை போடுவேனா? சண்டை போடுவீங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருது கன்சிடரிங் ஹர் ஏஜ். அதர்வைஸ் அடிக்கடி எங்களுக்குள்ள சண்டை வரும். எதுக்காக சண்டை வரும்? சண்டை ஒன்றா துணி போட்டுக்கோ, இதை போட்டுக்கோன்னாக்க சி இது ஒன்றும் வேண்டாம் என்ன நீ அப்படிம்போ. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் க்ளோத்ஸ் இஸ் திஸ்? ஆமா. அப்புறம் நான் சிம்பிளான ஒரு மேட்டர், நான் வெளியில கிளம்புறது சொல்லிட்டு போலன்னா கோவம் வந்துடும். 2 நாள் பேச மாட்டாங்க அதுக்காக என்கிட்ட. எனக்கு எதுக்காக பேசாம இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியாது. அம்மா என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசாமே இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் ஃபேஸில் சேஞ்ச் ஆச்சுனாலும் உடனே எனக்கு தெரிஞ்சிடும். ஆமாம், எங்கள் அம்மா கிட்ட நடுவில் கேட்டேன், ஏன் உடம்பு சரியில்லையா? நல்லா தான் இருக்கேன். ஏன் மூட் அப்செட்டாக இருக்கா? மூஞ்சி ஒரு மாதிரி, என் மூஞ்சி அப்படி தான் பார்க்காதுன்ட்டாங்க. ஓகே, சேம் பொசிஷன். சரி ஓகே, அப்போ போயிட்டேன். பட் அந்த மாதிரி சண்டைகள் வரும். ஆமாம், கண்டிப்பாக அது மாதிரி நிறைய சண்டை வரும். அந்த மாதிரி அது இப்போ கூட நான் ஃபோன் பண்ணலன்னா ஏன் ஃபோன் பண்ணல, உனக்கு அதோட என்ன வேலை, எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இப்படி தெரியும் உனக்கு, இந்த மாதிரி இதெல்லாம். அம்மா ஆனால் எப்போவுமே வந்து பையன் தான் அம்மாவோட ரொம்ப க்ளோஸாக இருப்பான் சொல்லுவாங்க. பூர்ணிமா மேமும் தம்பிக்கு நடுவில் உங்களுக்கு செல்லம் யார் நான் சொன்னால் யாராக இருக்கும்? 2 பேரும் எனக்கு செல்லம் தான். ஆனால் அவன் அவ்வளவு க்ளோஸாக பழக மாட்டான் என்கிட்ட. ஓ அப்படிங்களா? ஸோ நீங்கள் தான் செல்லம்மா? பிகாஸ் அது வந்து அவன் க்ரோயிங் அப் இயர்ஸ்லேருந்து எங்கள் அம்மா என் கூட வந்துட்டாங்க. ஸோ அவன் வந்து ஹி ஹேட் டு ஸ்டே வித் மை டேட் ஆல் த டைம். அந்த மாதிரி இன்ஃபேக்ட் எங்கள் அப்பாவோட நிறைய வீட்டு வேலையெல்லாம் பண்ண வேண்டிய அவனுக்கு ஒரு கட்டாயம் வந்துச்சு அந்த டயத்தில். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இந்த க்ரோயிங் அப் இயர்ஸ் ஹி மிஸ்ட் அவுட் எங்கள் அம்மா கூட இருக்கிறது. பட் நீங்கள் டோட்டலி மாம்ஸ் பெட்டா? அப்படின்னு கிடையாது. ஐ திங்க் மோர் மை டேட்ஸ் பெட் தான். பார்த்தீங்களாம்மா, அப்பா செல்லம் தான் சொல்லிட்டாங்க. இப்போவும் அப்பா செல்லம் தான் சொல்கிறாங்க. அப்பா செல்லம் தானா? அப்பா செல்லம் தான். இப்போ அதை கொஞ்சம் படிக்கணும்னு தோணாதான் உங்களுக்கு? அந்த இது வரவே இல்லை எனக்கு. அப்படி வரவே இல்லை. சரி, இப்போ நீங்கள் வந்து உங்ககிட்டேருந்து ஒரு குவாலிட்டிஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா, பூர்ணிமா மேம் எல்லாரும் நம்ம திரும்பி பார்க்கும்போது பூர்ணிமா மேம் சொல்லும்போது அவங்கள ரொம்ப மரியாதையோடு நாங்கள் பார்க்குறோம். எல்லாரும் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில் எங்கே போனாலும் பூர்ணிமா மேம் பற்றி ஒரு தப்பான வார்த்தை யார் வாயிலே வராது, ரொம்ப மரியாதையோடு பார்க்குறோம். ஒரு தாயா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களை? உங்ககிட்டேருந்து ஒரு நல்ல குவாலிட்டி ஆஸ் அ மதர் அவங்கக்கிட்ட வந்திருக்குன்னா அது என்ன இருக்குது? எங்கிட்டேருந்துன்னு வரல, அவளுக்கு ஷி ஹஸ் காட் தட் குவாலிட்டி. அது எங்கிட்டேருந்து வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு யார் மாச்சலும் அவங்க பசங்கள? எனக்கு எல்லாருமே 2 பசங்களுமே ஒரே மாதிரி தான். 2 ஒரே மாதிரி தான். அங்கே உங்களுக்கு அந்த பையனும் பொண்ணும் அந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது, 2மே செல்லம் உங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு 4 பேர் பசங்களா, அதனால பேரெல்லாம் மாற்றி மாற்றி கூப்பிட்டு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு. தட்ஸ் ஆல்வேஸ் தேர். எங்கள் வீட்டில் அம்மா ஹேஸ் 5 கிராண்ட் சில்ட்ரன் இல்லை, ஸோ ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். இன்னைக்கு பூர்ணிமா மேம் பார்க்கும்போது வெல் செட்டில்டு மல்டி டாஸ்கிங் உமன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் வந்து சினிமாவில் இல்லை அதனால தான் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்கீங்க, சும்மா இருந்திருக்கீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்குன்னு அவ்வளோ பெரிய ஒர்க் ஷாப் இருக்குது. நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ், இந்த கிரெடிட் வந்து கோஸ் டு மை ஹஸ்பண்ட். எதுக்குன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹீ மேட் இட் அ பாயிண்ட், அவரோட பேரண்ட்ஸ் ஆர் நாட் அலைவ். ஸோ அதனால ஹி வாஸ் வெரி பர்டிகுலர் தட் மை ஃபேமிலி கம்ஸ் டவுன் அண்ட் வந்து கூட இருக்கணும் அப்படின்னு. அண்ட் எங்கள் அம்மா வந்து வீட்டில் கூட இருந்து எல்லாம் பண்ணினதுனால தான் ஐ ஹேட் தட் மச் ஆஃப் ஃப்ரீடம் வெளியில் போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் பீன் தேர் வித் மீ அண்ட் ஷீல் ஆல்வேஸ் பீ தேர் வித் மீ. அதுதான். பட் அதான் சொல்கிறேன், மக்களுக்கு வந்து நாட் மெனி பீப்புள் வெளியில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது தட் யூ ஹாவ் அ வெரி ஃப்ளரிஷிங் பிஸ்னஸ். உங்களது ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அதில் இன்னைக்கு சென்னையில் வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட்
designers and all kinds of tailoring work பண்ணாக்கா workshop சொல்லும்போது that belongs to you. வீட்ல நீங்க எப்படி அது டிசைன்ஸ் டெஃபினெட்லி மனசுல இருந்திருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்ததா? அப்படின்னு இல்லை, ஒரு சிச்சுவேஷனை பார்த்து டெவலப் பண்ணி லேர்னிங் தான். வெளியில் பார்க்கறது, புக்ஸை பார்க்கறது, வேறு வேர்ல்டில் நிறைய நம்ம எல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணுறதுல தான் இருக்குது. அதை வந்து சம்டைம்ஸ் we are able to put it down. நம்ம மைண்டில் இருக்கிறத வந்து we are able to put it down on fabric or paper or whatever. and சில டைம் வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நம்மளே திங்க் பண்ணணும். அந்த ஒரு பேசிக் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அது கிராஜுவலாக டெவலப் பண்ணி எல்லாம் நானே கற்றுனேன்னு சொல்ல முடியாது. I've seen so many people, நிறைய people இன்ஸ்பயர் பண்ணுறாங்க, designers and all that. They have inspired me a lot. ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு I've been trying. அவ்வளோதான். I'm still learning. It's a learning process every day. உங்க அம்மாக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எங்க அம்மா, I love her so much. அவங்க இல்லாம நான் முடியாது. அம்மா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா உங்க பொண்ணுக்கு? என் பொண்ணு இல்லாம என்னால் இருக்கவே முடியாது. அதுக்கு மேலே I don't think you need anything else ma'am. ஏன்னா பொண்ணு பிள்ளை ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி தான். அதுக்கு மேலே வேற மாப்பிள்ளைய சொல்லலையா? அவர் தானே ஒன்று மெயினாக. மாப்பிள்ளை தான் உண்டு எப்போதுமே. மாப்பிள்ளை இருக்கிறதுனால தானே எல்லாமே இருக்கு மேம். அதுக்கு மேலே வேற I don't think when a mother says நான் என் பசங்க இல்லாமல் எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை சொல்லும்போது அதை விட வேற எது. Sometimes I feel it's a blessing. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஐ எம் ரியலி touch wood, I'm gifted அம்மா. touch wood. மா தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்தீங்க. பூர்ணிமா மேம்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், என்ன கொடுக்கலாம், வேற யோசிச்சுட்டே இருந்தேன் யாரை தான் கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு. யார் நான் இன்னைக்கு இன்ஃபேக்ட் எங்கள் ஹஸ்பண்ட் காலையில் பேசினேன், குஷ் ப்ரோக்ராம்க்கு நான் போகிறேன், யாரை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு. ஒருவேளை பாம்பேல அவன் ஃப்ரெண்டு யாராவது கூப்பிட்டு வருவாங்களோன்னு, நீ எனக்காக கூட்டிட்டு வந்த மாதிரி. பட் we thought சரி என்ன பண்ணலாம்னு பார்த்தாக்க ஓகே this the best. இது விட பெஸ்ட் வேற எதுவுமே இருக்க முடியாது. எங்கேயுமே வர மாட்டாங்க. எப்படி இன்னைக்கு வந்தாங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அத எங்கேயுமே வர மாட்டாங்க. அதனால தான் we said இந்த நினைத்தாலே இனிக்கும் ஷோக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்கணும், அது பூர்ணிமா மேம் வராங்கன்னு ஒரு ஸ்பெஷலா இருக்கணும். அதுக்காக அம்மாவை கூட்டிட்டு வந்தோம். தேங்க்யூ ஸோ மச்மா, நீங்க இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்தீங்க. ஆனா பூர்ணிமா மேம் இது வரைக்கும் ஒரு அடி கூட வாங்கினது கிடையாது. தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா. என்ன ஃபீலிங் இதுல? ஃபீலிங் நாங்களே அடி வாங்கியிருக்கோம் மேம். எனக்கு ஃப்ரெண்டா நாங்களே அடி வாங்கியிருக்கோம். அதனால தான் நீங்க இது வரைக்கும் அடி வாங்கல. அதனால தான் ஒரு ஃபீலிங். அம்மா கிட்ட போய் சண்டை போடுவேன், நான் அடிச்சிருக்கீங்க நீங்க. ஃப்ரெண்ட் ஆர் எ ஃபோ? I am a friend ma'am. Thank you so much viewers. இந்த ஸ்பெஷல் மோமெண்ட் வந்து கண்டிப்பா திரும்பி வாழ்க்கையில வரவே வராது. தாய் குழந்தையோடைய அந்த உறவு சொல்றோம் பாருங்க, அந்த உலகத்துல வேற எதையும் வந்து ஈடே வராது. யூ கேனாட் ஈவன் கம்பேர் தட். அதுவும் இங்கே பார்த்துட்டோம் தட் இமோஷனல் மூமெண்ட். அம்மா கூடவே இருக்கிறாங்க, ஆனா இருந்தாலும் அம்மா பார்த்தோன்னே பூர்ணிமா மேம் கண் கலங்கி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சது வந்து டெஃபினெட்லி தட் மூமெண்ட் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் நம்ம எல்லா மனசுல என்னைக்குமே இருக்கும். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறோம் ஆஃப்டர் இமோஷனல் ரவுண்ட் அண்ட் பிரேக் அப்புறம் மீண்டும் சந்திப்போம். இன் ஆச்சீஸ் மசாலா வழங்கும் நினைத்தாலே இனிக்கும், பவர்ட் பை லலிதா ஜுவல்லர்ஸ், அரோமா பால் அண்ட் லக்ஷ்மி சர்மிக்ஸ். ஸ்டே டியூன். படிக்கிறதுன்னு மட்டும் இல்லை, ஏதாவது ஒன்றில் ஆரம்பிச்சிட்டாருன்னா ஃபுல்லாக அதுக்குள்ளே இறங்கிடுவார். மியூசிக் ஆரம்பிச்சிட்டாருன்னா எந்நேரமும் மியூசிக் போட்டுட்டு இருப்பாரு. நம்மளுக்கு வந்து கோவம் வர அளவுக்கு போற நிறுத்துங்க சொல்ற அளவுக்கு அது போட்டுட்டு இருப்பாரு. அதான் இது மட்டும் தான் பயப்படுவாங்க. அந்த பேய் கதை நான் ஜனங்களுக்கு சொல்லி ஆகணும். I have to tell you. குஷ் வேண்டாம். Welcome back to Archie's Masala வழங்கும் நினைத்தாலே இனிக்கும், powered by Lalita Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics. நம்ம மத்தியில the golden queen of the 80s Poornima Bhagyaraj மேம் நீங்க இருக்கீங்க. மேம் ஒரு emotional segment முடிச்சோம். We'll come back to the king of your life. உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த ராஜா பாக்யராஜ் சரோடைய ஒரு குவாலிட்டி which you admire the most. சொல்லப்போனால் அவரோட சிம்பிளிசிட்டி. சிம்பிளிசிட்டி என்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கார். ஹி இஸ் வெரி கிரவுண்டட் அண்ட் என்றைக்குமே வந்து ஹி ஃபீல்ஸ் தட் எப்போவுமே நான் என்ன கற்றுக்கணும், எனக்கு வந்து அவ்வளோவா தெரியாது, நான் என்ன கற்றுக்கணும். ஸோ ஹிஸ் இயர்னிங் ஃபார் நாலேஜ்
அண்ட் பேசிக்லி அவரோட சிம்பிளிசிட்டி எனக்கு நான் வந்து இவ்வளோலாம் இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னும் நான் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு, நான் நிறைய பண்ண வேண்டியிருக்கு, எனக்கு இதெல்லாம் ரொம்ப இது. அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் ஹம்பிள். அதுதான் எனக்கு ஹியூமிலிட்டி அது நிறைய இருக்குது. பேசிக்காக அவர் ஹீஸ் அ சிம்பிள் பர்சன், யூனோ. ஸோ தட்ஸ் வாட் அட்ராக்டட் மீ ஆல்சோ, ஐ திங்க், இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அண்ட் ஆஸ் அ ஃபாதர் சொன்னீங்கன்னா? ஆஸ் அ ஃபாதர் he needs to do a lot. இல்லை ட்ரை பண்ணுறாரு இப்போது. முந்தி அஃப்கோர்ஸ் அவரோட ஒர்க் அப்படி இருந்ததுனால ஸோ டைமே கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ அதனால் அவருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி நான் நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். அவர் கிஃப்ட் நான் வாங்கி வச்சுட்டு அவர் கொடுக்குற மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். பிகாஸ் குழந்தைங்க வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அவங்க அதை ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கும் மனசில். பட் டைம் கான்ஸ்டன்ட்டு இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது வெளியில் போக முடியாது, கடைக்கெல்லாம் அவர் போக முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நான் நிறைய தடவை அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ பட் அவருக்கு எப்போவுமே ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது, எண்ணம் இருக்கும். இல்லை, ஏன்னா நாங்கள் இங்கே ஷோக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனேன் சார். அவருக்காக ஒன்றுமே வாங்கலை, எல்லா ஃபேமிலிக்கு வாங்கினாரு. ஆமா, எனக்கு ஒரு வாட்ச், உங்களுக்கு ஒரு வாட்ச், சோனுக்கு சம்திங், சரண்யாக்கு சம்திங், அந்த ஃபேமிலிக்கு மட்டும் தான் வாங்கினாரு தவிர சார் உங்களுக்கு நான் இல்லை இது போதும் எனக்கு ஃபேமிலிக்கு வாங்கிக்கிறேன்னா சொல்லிட்டு. ஆமா, அவர் எப்பவுமே யூஸ்வலாக வாங்கிக்க மாட்டாரு. ஆனா நான் வெளியில போனேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தான் கேட்பாரு. அப்படிங்களா? அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா ஷர்ட்ஸ். ஸோ எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அவருக்கு ஷர்ட் வாங்கிட்டு வரலன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். அவருக்கா ஷர்ட் நான் கண்டிப்பா வாங்கிட்டு வந்தேன் ஆகணும். ஓஹோ, இந்த சீக்ரெட்டே தெரியலையே எங்களுக்கு. பட் சார் வந்து வெளியே போய் ஷாப்பிங் பண்றது உண்டா? இங்கே போக மாட்டாரு, வெளியூர் எங்கேயாவது போனா வருவாரு. நான் எதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு அவருக்கும் ஆசை. இங்கெல்லாம் எப்பவும் போய் பண்ணி பார்க்க மாட்டாரு. நான் என்ன வாங்கி கொடு, நீ என்ன வாங்கி கொடுக்குறேன் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் வெளியூர் வந்தாருன்னா ஹீல் கம் அண்ட். ஒரு குவாலிட்டி சார் வந்து தன்னை இப்படி மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும், ஒரு டிசிப்ளின் இன் லைஃப். ஏன்னா ஒரு டைமிங் இல்லாமல் இப்போ யங்காக இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, போக போக இட் மே அஃபெக்ட் தெம். ஸோ ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு டிசிப்ளினாக இருக்கணும். ஒரு எக்ஸசைஸ்க்கு ஒரு டைம் ஒதுக்கணும், ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும். அவருக்கு வந்து வேலை இருந்தாச்சுன்னா எல்லாமே மறந்துடுவார். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃபேமிலிக்குன்னு டைம் ஒதுக்கணும், உங்கள் ஹெல்த்துக்கு டைம் ஒதுக்கணும், எல்லாத்துக்குமே எனக்காக டைம் ஒதுக்கணும். அது எல்லாமே நான் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பேன்னா. ஸோ அதுதான் அவர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பேன் நான். அது ஒரு கொஞ்சம் ஒரு லைஃப் ஸ்டைல் ஆர்டர், அது மாறுற மாதிரி தெரியல. அவருக்கு என்ன இருக்கும்னா பூர்ணிமாவுக்கு பழகிடுச்சு இனிமே என்ன அப்படின்னு. மேம், பட் சாருடைய பர்சனல் விட்டுட்டு நம்ம எப்போவுமே வந்து தமிழ் சினிமாவில் வந்து யார் வந்தாலும், தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் இந்தியன் சினிமா சொல்லும்போது ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பாக்யராஜ் சார் மாதிரி யாராலையும் வர முடியாது அப்படி சொல்லுவாங்க. சாருடைய ஒரு படம் நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க, எத்தனை தடவை பார்த்தாலும் உங்களுக்கு போர் அடிக்காது, இது வந்து சலிச்சு போகாமே இருக்கிறது. எப்படி தான் இந்த தாட் சாருக்கு வந்தது அப்படி நினச்சிங்கன்னா எந்த படம்? இன்று போய் நாளைவா எவ்வளோ தடவை பார்த்துருப்போம். அதே மாதிரி அந்த நாட்கள் இதெல்லாம் எவ்வளோ தடவை பார்த்தாலும் ஒவ்வொரு டைமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானே இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா இட்ஸ் நாட் தட் ரெகுலர் ஹியூமர் மாதிரி கிடையாது. அது அந்த சுச்சுவேஷனில் வந்து எப்படி அவர் வந்து ஆல்வேஸ் கெட்ஸ் காட் இந்த சுச்சுவேஷன், அந்த மாதிரி எப்போவுமே அவர் டீல் பண்ணுறது. அண்ட் ஒரு நாட்டிலேருந்து எப்படி வெளியில் வருவார். ஸோ இன்னும் அந்த மாதிரி இஸ் அப்சர்வேஷன் இஸ் வெரி குட் அப்சர்வேஷன். அவர் நிறைய படிப்பார், நிறைய படிப்பார், நிறைய எழுதுவார். அவர் ரொம்ப பேஷன், எழுதுறதுன்னா ரொம்ப அவருக்கு பேஷன். அப்புறம் நிறைய புக்ஸ் படிப்பார். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேருந்து பாத்ரூம்லேருந்து எல்லா ரூம்லேயும் புக்ஸ் தான் பெரிய அடுக்காக இருக்கும். அந்த புக்ஸ் க்ளீன் பண்ணவே முடியல. அப்புறம் எப்போ வந்து ஒரு புக் வரும் வீட்டில், எனக்கும் அந்த பிரச்சனை. ஏதோ ஒரு டைரி எழுதி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு முறை ஒரு டைரி எழுதுனேன், 4 வருஷத்துக்கு முறை ஒரு டைரி, அது எங்கே தெரியல, தேடி கொடு. அப்புறம் எல்லாம் ஒரு இடம் இருக்கும், அங்கே அவருடைய டைரிஸ் புக்ஸ் எல்லாமே இருக்கும் எழுதுனது. அங்கிருந்து எடுத்து கொடுப்பேன். இந்த டைரியா? ஆமாம். இல்லை, எங்களுக்கு கூட வெளியூர் போனால் ஹேண்ட் பேக்கேஜ் ஒன்று எடுத்துகிட்டு வருவார். நான் வந்து ஹேண்ட் பேக்கேஜில் அவசரத்துக்கு ஒரு பவுடரு, சீப்பு, ஒரு ட்ரெஸ் சேஞ்சு அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிருப்பேன். அவரோட ஹேண்ட் பேக்கில் பார்த்தா ஒரு 10 புக்ஸ் இருக்கும். அப்பா, நான் கேட்டேன் எங்கே போய் படிக்க போறீங்கன்னா, டைம் எங்கேயாவது கிடைச்சா நான் படிப்பேன் அப்படிம்பாரு. ஓய்யோ, ரொம்ப அவருக்கு படிக்கணும். அண்ட் எனிதிங் படிக்கிறதுன்னு மட்டும் இல்லை, ஏதாவது ஒன்றில் ஆரம்பிச்சிட்டாருன்னா ஃபுல்லாக அதுக்குள்ளே இறங்கிடுவார். மியூசிக் ஆரம்பிச்சிட்டாருன்னா எந்நேரமும் மியூசிக் போட்டுட்ருப்பார். நம்மளுக்கு வந்து கோவம் வர அளவுக்கு போகிற நிறுத்துங்க சொல்கிற அளவுக்கு அது போட்டுட்ருப்பார். அது மாதிரி இப்போது ஆஃப்லைட் இந்த ஐபேடை வச்சுட்டு நோண்டிட்டு இருப்பார். ஸோ அது வந்து பார்த்தா எந்நேரமும் கடைசியில் அது கொஞ்சம் நேரம் கொடுங்க, அதை எடுத்து வைக்கிற அளவுக்கு ஆகிடும் அது. ஐயோ மேம், நீங்கள் எத்தனை ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு ஆக்டர் பூர்ணிமா கூட ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், எனக்கு பயமாக இருக்குது
சொல்ல ஒரு நடிகர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. ரஜினி சார் பட் நான் ஒன்றும் அந்த மாதிரி பயங்கரமான ஆளே கிடையாது. இல்ல ரஜினி சார் ஏன் அப்படி சொன்னாரு? எனக்கு தெரியல. சார் வாயில இருந்து வரும்போது என்கிட்ட சொல்லல, எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னாரு. அதுதான் எனக்கு ஏன்னு தெரியல. நான் கேட்டேன், ஏன் சார் நான் என்ன அப்படி பயங்கரமா நடிகை இல்ல உங்களை ஏதாவது மிரட்டிக்கிட்டு ஏதாவது வச்சுட்டேன் நான்? அதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னாரு. எனக்கே புரியல, இதுக்கு அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல பட் ப்ராபப்ளி நீங்க அந்த ஒர்க் பண்ணும்போது he thought that you are a power of talent. I don't know, but it was அவரோட ஒர்க் பண்றது was a real experience. ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரோட நம்ம ஒர்க் பண்ணும்போது எனக்குலாம் ஆரம்பத்தில் ரொம்ப நர்வஸாக இருந்தது. ஐயோ பெரிய சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணுறோன்னு. ஆனால் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கும் டுடே இஸ் ஈவன் பிகர் 10 டைம்ஸ் பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. ஆனால் இன்னைக்கு கூட அதே அளவுக்கு ஹம்பிள் பர்சன், பார்த்தா எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஒரு பவ்யமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரும் வந்து சூப்பர் ஸ்டாரை நம்ம பார்க்கறது இல்லை, நம்ம கூட ஒருத்தர் உட்கார்ந்து கலாட்டை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தான் இருக்காரு. ஒரு சிம்பிள் ஹியூமன் பீயிங் ரியலி. நீங்க 80s லவர்க் பண்ணும்போது ஒரு ஹீரோ கூட நம்மளால நடிக்க முடியல, ஒரு படமாவது அவர் கூட பண்ணியிருக்கலாமே அப்படி தோணுச்சா? கண்டிப்பா கமல் சாரோட. பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணினது வந்து கமல் சாரோட நடிக்கிறதுக்காக ஒரு படம் தான். அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படம் டென்ட் டேக் ஆஃப். அது வந்து ஏதோ போஸ்ட்போன் ஆகிட்டே போச்சு. அதுக்குள்ளே என்னோட மலையாள படம் வந்தது. அண்ட் ஆக்சுவலி பாலச்சந்தர் சார் படம். ஸோ எனக்கு வந்து இது எவ்வளோ ஒரு பெரிய இழப்புன்னு யோசிச்சுப்பாரு. ஏன்னா பாலச்சந்தர் சார் பிரேக் கொடுக்க வேண்டியது, கமல் சாரோட நடிக்க வேண்டியது அந்த சப்ஜெக்ட். நான் எவ்வளோ எதிர்பார்த்துட்டு அது ஸ்கூல் டேஸ்லேருந்து என்னோட 12th ஸ்டாண்டர்ட் நடிக்கும்போது அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட்க்காக நான் மெட்ராஸ் வந்துட்டு போனேன். அப்போது பாம்பேலேருந்து வந்து இங்கே ஸ்க்ரீன் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு போனேன். ஸ்க்ரீன் டெஸ்ட், டான்ஸ் டெஸ்ட், மேக்கப் டெஸ்ட். ரகு மாஸ்டர் தான் டான்ஸ் டெஸ்ட், கிரிஜாக்கா ரகு மாஸ்டர். மேக்கப் டெஸ்ட் சுந்தரமூர்த்தி நான் பண்ணாரு. டயலாக் அனந்த் சார் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்காக பிரேக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது தள்ளி போயிட்டே இருந்தது. ஒரு 2.5 years வரைக்கும் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அது டென்ட் டேக் ஆஃப். ரொம்ப எனக்கு அப்செட் ஆகி போச்சு. அப்புறம் அதுக்குள்ளே அப்புறம் வேறு ஆஃபர் வந்தது. சரின்னு சொல்லிட்டு வேறு லாங்குவேஜ் தானே, நானும் சரின்னு அதை ஒத்துன்ட்டேன். நான் மலையாள படம் பண்ணேன். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கேரியர் டுக் அ டிஃப்ரெண்ட் டர்ன். பட் அது கடைசி வரைக்கும் எனக்கு ஃபீலிங்காகவே இருந்தது, கமல் சாரோட நடிக்கவே கிடைக்கலையே அப்படின்னு. ஸோ யூ நெவர் டன் a film with Kamal sir? Unfortunately no. இப்போ கரண்ட் ஹீரோஸ்லேருந்து ஒரு ஹீரோ எடுத்து இந்த நடிச்சா மறுபடியும் ஜோடி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த ஹீரோட நடிக்கணும் அப்படின்னா எந்த ஹீரோ இருக்கும்? ஜோடி நடிக்கிற அளவுக்குலாம் நான் அந்த அளவுக்கு நான் என்ன ஏமாத்தி கூடாது இல்ல. அப்படி இல்லை மேம். பட் இப்போ கரண்ட் ஹீரோஸ்லேருந்து ஒரு ஹீரோ விஷ் யூ வர் மச் யங்கர் டு ஆக்ட் வித் தெம் ஆர் தே வர் born in that era அப்படி சொல்லும்போது ஒரு ஹீரோ. lot of heroes actually nowadays I feel everybody is so talented, you know. ஒவ்வொருத்தர் நடிக்கிறது பார்த்தா நம்மளுக்கு பிரமிப்பா இருக்கு. தனுஷ் இஸ் தேர். அப்புறம் அஜித், I've been a good great fan of Ajit. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தா such love ஒரு மீன் such good looking heroes and நல்லா I mean they've been doing so well. தனுஷோட நடிப்பெல்லாம் இப்போ ரீசெண்டாக நான் 2-3 படம் பார்த்து அப்படியே பிரமிப்பாக இருந்துட்டேன். எப்படி நடிக்கிறாரு. நேத்திக்கு தான் இன்ஃபேக்ட் நான் அவரை பார்த்து கூட சொல்லிட்டு இருந்தேன், நான் எப்படி இவ்வளோ பிரமாதமாக நடிக்கிறீங்கன்னு ஐ எம் ரியலி டேக்கன் அ பேக். அந்த அளவுக்கு ஹி கெட்ஸ் இன்வால்வ் ஐ திங்க் இந்த கேரக்டர். ஸோ ஐ திங்க் ஐம் a big fan of all these heroes. நிறைய பேர் ஐ மீன் எவ்ரிபடி இஸ் வெரி டேலண்டட். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமாவே வேண்டான்னு ஒதுங்கி இருந்தீங்க. ஆஃப்டர் so many years you made a comeback. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? ஆல்மோஸ்ட் 30 years. 30 வருஷத்துக்கு அப்புறம் ஃபேன்ஸ் உங்களை மறக்கல, ஆனால் மறுபடியும் வரும்போது வாட் மேட் யூ கம் பேக்? ஐ டோன்ட் நோ. அது வந்து ரொம்ப கேப் ஆனதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் ஐ திங்க் அதில் ஒரு பெரிய ஹேண்ட் மை சன். அவன் தான் அம்மா நடிக்கணுமா, என்னம்மா நீ இப்படி இருக்கேன்னு இவ்வளோ பேர் வந்து கேட்குறாங்க. எல்லாருக்கும் சான்ஸே வராது, உனக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க, நீ வந்து வேண்டாம் சொல்லிகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் அவன் தான் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாப்புல. நான் இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன் நடிக்கிறதுக்கு. பிகாஸ் சார் வந்து அவர் வந்து எப்போ அப்ஜெக்டும் பண்ணினதில்லை, பண்ணணும் சொன்னதில்லை. ஸோ அவர் வந்து ஐ டோன்ட் கவுண்ட் இல்லை. என் பையன் தான் ரொம்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணி வற்புறுத்தி அம்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு he made me come back, you know, take a decision. And you know, another thing is அப்போ வந்து குழந்தைங்களாம் வளர்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஐ தாட் அது they need my time. நேரம் ஸ்கூல்லேயே உட்காந்துருப்பேன். காலேஜ் வரைக்கும் கூட நான் போயிட்டு வந்திருக்கேன் குழந்தைங்களோட. ஆமா, நீங்க எக்ஸ்கர்ஷன் கூட வந்திருக்கீங்க. நான் தான் ஊட்டியில பார்த்தேன் உங்களை. நான் வந்து ஐ திங்க் ஐ வாஸ் டான்சிங் வித் ஷரத். ஆமா, ஷரத் கூட ஒரு டான்ஸ் ஆடுறேன்னு பார்த்தா மேம் நீங்க அந்த கொட்டை பாக்க அந்த சாங் பார்த்தா ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு பசங்க வந்திருக்காங்கன்னா நீங்க கூட வந்திருக்கீங்க. ஸோ அப்படியெல்லாம் உங்களை பார்த்துருக்கேன் நான். என் நேரம் ஸ்கூல்லேயே தான் இருப்பேன். ஸோ யூ ஹேவ் பீன் a complete hands on mother. கரெக்ட். பசங்க தான் ஐ என்ஜாய்ட். ரொம்ப நான் லைக் பண்ணேன். நான் ஸ்கூலில் போய் திருப்பி குழந்தைங்களோட அவங்கள வளர்றதை பார்க்கறது, ஏன்னோ க்ரோயிங் அப் இயர்ஸ் குழந்தைங்களோட இருக்கும்போது இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட்
I don't know, I really enjoyed that part of my life. மேம் நீங்க வந்து an actor, homemaker, designer, நீங்க நிறைய events கூட பண்ணிருக்கீங்க, நிறைய social activitiesல நீங்க involved ஆயிருக்கீங்க. How do you manage all that? Some time, I mean, I feel that I'm doing a lot of things now. எனக்குன்னு time இல்ல மாதிரி இருக்கு. But you know, like, I think these things are important. Or you've got into a new business of parlor. You came and inaugurated, so you know it. So, I mean, it's just an interest in because I like to keep myself busy. And idle mind is a devil's workshop. I believe in that. Idle இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் லைஃப் இஸ் ரியலி ஷார்ட். அந்த டைமை நம்ம வேல்யூபிளாக யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு விதத்தில் இட் கேன் பி ஆஃப் ஹெல்ப் டு யுவர் செல்ஃப், டு அதர்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்தில் யூ ஷுட் பி டூயிங் சம்திங். சும்மா உட்காந்துருக்கக்கூடாது. வீட்டில் இருந்தால் கூட யூ கேன் டூ யுவர் ஹவுஸ் ஒர்க், யூ கேன் டூ குக்கிங், அந்த மாதிரிலாம் இருக்குது. வெளியில் போனால் அக்கார்டிங்லி அதுக்கு என்ன வேலை இருக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக எந்நேரமாக பிஸியாக இருக்கணும். அதுதான் என்னோட மோட்டோ. ஐ டோன்ட் லைக் எனிபடி சிட்டிங் ஐடில் அட் ஹோம் சும்மாவே. உங்களுடைய வாழ்க்கை, அந்த பயணம் சொல்லுவாங்க, பயணங்கள் முடிவதில்லை, அது கரெக்ட், இட் கோஸ் வித் யூ. ஆனால் அந்த பயணத்தில் ஒரு ஃபெரி டேல் சொல்கிறோம். அந்த ஃபெரி டேல் லைஃப், அப்ஸ் டவுன்ஸ், கல்யாணம், அழகான குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கேயாவது ஏதோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படி தோணுதா? நம்ம ஹியூமன் குவாலிட்டியில் வந்து கண்டென்ட்மெண்ட் இஸ் நெவர் தேர். ஆமாம், எப்போவுமே அது இருக்காது. நம்மளுக்கு வந்து ஐயோ அதை பண்ணலையே, இதை பண்ணலையே, அது நம்மளுக்கு கிடைக்கல, இது கிடைக்கல, அது எப்போவுமே இன்ஹெரண்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து இப்போது ஹைண்ட்சைட்டில் பார்க்கும்போது என்னோடய லைஃப்பை வந்து இன்னும் அந்த மாதிரி நான் இருந்திருக்கணுமே, இன்னும் அதை இதாக பண்ணியிருக்கணுமே, அப்போவே ஐ ஷுட் ஹவ் ட்ரைட் அவுட் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். பிஸ்னஸில் நான் அப்போவே கவனம் அவ்வளோ செலுத்தலையே, அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துகிட்ருக்கும். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் நெவர் தேர். எப்போவுமே நம்ம வந்து கண்டென்ட்னா வந்து ஐம் ஹாப்பி பிகாஸ் ஐ ஹாவ் அ குட் ஃபேமிலி அண்ட் அதெல்லாம் இருக்குது. பட் இன்னும் நான் அப்படி பண்ணியிருக்கணுமே, இதை நான் அப்படி பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்குமே, அந்த மாதிரி தான் ஒரு தாட் இருக்குது. இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேனே, அந்த மாதிரி நிறைய அது இருக்கும். கண்டிப்பாக நிறையவே இருக்குது. பட் ஒரு ரெக்ரெட் ஏதாவது இருக்கா? ரிக்ரெட்டுன்னு அப்படின்னு இல்லை. இப்போ நான் ஆஃப்டர் ஐவ் காட் பேக் டு ஆக்டிங், ஐம் ரியலி என்ஜாயிங் திஸ் ஃபேஸ் ஆஃப் லைஃப். ஸோ இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். இது இன்னொரு 5 வருஷம் முன்னாடியே பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லை, ஆமாம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி அழகா இன்னும் யங்கா இருந்திருப்பேன். ஐயா நீ மேம் உங்க பக்கத்துல நாங்க வரவே முடியாது, சும்மா இருங்க நீங்க. My husband always says நம்ம 80s photos full பாக்கும்போது best. See, because உனக்கே தெரியும் what a gang we have formed now. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற டைமே நம்ம 80s கேங்கோட இருக்கிறது தான். ஆமா, அதன் we all look for அந்த reunion வருஷத்துக்கு ஒரு தடவை வேற. ஆனா நம்ம நடுவுல நோண்டிட்டு இருப்போம். எப்போ சந்திக்கிறோம், யார் வீட்டுக்கு போறோம், எப்போ சாப்பிடுறதுக்கு மீட் பண்றோம், எப்போ ரெஸ்டாரண்ட் போறோம், வாட்ஸ்அப் அந்த குரூப் காலையில ஃபுல் மேக்ஸிமம் ஆக்டிவா இருக்கிறது நம்ம குரூப் தான். ஸோ அந்த 80s கேங் ஃபுல்லா இருக்கு. பட் உண்மையில வீட்டில் வந்து இவர் எப்பவுமே சொல்வாரு, யூ ஹாவ் டு ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி லைக் பூர்ணிமா மேம். லுக் அட் ஹர் த வே, அவ்வளோ மரியாதையோட அந்த ஃபேஸ்ல அந்த க்ளோ இருக்கு. நான் ரொம்ப ஏஜ் ஆயிட்டேன். ஹி சேஸ் ரொம்ப ஒல்லியா இருக்கணும், நம்ம வந்து ரொம்ப யங் காமிக்கிறதுக்கு கொஞ்சம் இப்படி ட்ரெஸ் பண்ணா அப்படி ட்ரெஸ் பண்ணா நான் இருக்கோம். பட் நீங்க வந்து அதான் சொன்னேன், நீங்க அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா இருக்கீங்க. அண்ட் யூ பிகம் லைக் எங்களை வந்து நாங்கள் வி லுக் அப் டு யூ as to how to carry yourselves. Oh my God, thank you. அதனால நீங்க வரும்போது சார் நம்ம ஈஸியா முடிச்சிட்டோமே, மேம் கிட்ட கேள்வி கேட்கணுமே, அவ்வளோ நெருங்கி பழகி இருக்கோம், ஹாலிடேஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். We have been roommates. அதான் இது மட்டும் தான் பயப்படுவாங்க. அந்த பேய் கதை நான் ஜனங்களுக்கு சொல்லி ஆகணும். I have to tell you. பேய்னா மேம்க்கு அவ்வளோ பயம். ஸோ அது வந்து நாங்கள் வந்து துபாயில் இருந்தோம். பேய்னா அப்படி பயம் கிடையாது, தனியாக இருக்கணும் பயம். ஒரு துபாயில் நாங்கள் தனியாக இருந்தோம், சும்மா உட்காந்து ஒரு பேய் ஸ்டோரி பற்றி பேசிட்டு இருந்தோம். மேடம் பயந்துட்டு அவங்க ரூம்க்கே போல, நான் ஒரு ரூம்ல வந்து படுத்துக்கிறேன், சோஃபால வந்து படுத்துட்டாங்க. நான் சோஃபால தூங்கிக்கிறேன், நான் வெளியில போக மாட்டேன். ஸோ மை செல்ஃப், நீங்க அண்ட் நமிதா, நாங்கள் 3 பேரும் ஒரு ரூம் ஷேர் பண்ணி, அது எப்போ தூங்கணும் கூட தெரியாது. ஐ திங்க் காலையில் 6 வரைக்கும் 4 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். ஆனா அப்படி ஒரு பெயின் பயம் உங்களுக்கு. பட் உண்மையில மேம், இட்ஸ் ஸோ நைஸ் டு ஹேவ் யூ. ஏன்னா நாங்கள் வந்து எங்கேயோ ஆரம்பிச்சு எப்படி வளர்ந்து இங்கே வந்து வி ஆல் ஹேவ் பீன். அண்ட் உங்களை பார்க்கும்போது ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது எப்படி குடும்பத்தை சமாளிக்கணும். ஏன்னா எல்லா வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், எல்லா கணவன் மனைவிக்கு இடையில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பேஷன்ஸ் சொல்கிறோம் பாருங்க, அந்த பொறுமை இப்போதுக்கு யாருக்குமே கிடையாது. See, that is very important. Or patience and or understanding is very important.
ஏன்னா நம்ம லைஃப் வந்து டெய்லி நம்ம டீல் பண்ணும்போது how we take situations நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம் எப்படி டேக்கிள் பண்ணுறோம் that is very important. அதுக்கு ஒரு கொஞ்சம் தாட் கொடுத்தா everybody will do it right. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடாது. நம்மளும் பண்ணுறோம், தப்பு இல்லைன்னு சொல்லலை, அது மாதிரி we also make mistakes, but நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் அதை யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக we'll be able to take the right decisions. Right, ma'am. So you have been a fantastic அது என்ன சொல்றது, an inspiration example for us as to how to live your life. ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும். Thank you. You have been very special to me because நான் பிறந்த ஊர்ல இருந்து வந்த பொண்ணு. சோ அதனால எனக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்டிங். மேம் இவ்ளோ பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் தொடரும். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பூர்ணிமா பாக்யராஜ் நம்ம பார்க்க போறோம். ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறோம். என் ஆச்சிஸ் மசாலா வழங்கும் நினைத்தாலே இனிக்கும் powered by லலிதா ஜுவல்லர்ஸ், அரும் அப்பால் and லக்ஷ்மி செரமிக்ஸ். Take a break. யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. ஒரு சைடுல புரட்சி தலைவர், ஒரு சைடுல நடிகர் திலகம். இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கணும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் ஐ ரியலி செரிஷ். ஏன்னா எங்க கல்யாணம் வந்து அதுவே ஒரு ட்ரீம் மாதிரி தான் நடந்தது. அண்ட் ப்ளஸ் அதில் வந்து புரட்சி தலைவர் அவர் வந்து நடத்தி வச்சார். ஆனால் கூடவே ஃபுல் டைம் சிவாஜி சார் இருந்தார். Welcome back to Achis Masala Varangum Ninaithale Inikkum powered by Lalita Jewellers, Arum Appal and Lakshmi Ceramics. நம்ம மத்தியில பூர்ணிமா மேம் இருக்காங்க. மேம் இவ்ளோ விஷயங்கள் உங்ககிட்ட பேசிட்டோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம், all emotional moments, ups and downs எல்லாம் பார்த்துட்டோம். Now this section is called படம் பேசும். சில ஃபோட்டோகிராஃப்ஸ் உங்ககிட்ட காட்ட போறேன். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்துட்டு நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லணும். மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே, நான் மட்டும் ஒரு பர்த்டே பேபி மாதிரி தனியே ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஸ்கூல் பர்த்டே மேம்? ஆமா, இட் இஸ் மை ஐ டோன்ட் நோ எத்தனாவது பர்த்டேன்னு தெரியல. நிறைய பேர் தேர் நாட் ஈவன் ஹியர், தேர் அப்ராட். சில பேர் ஒரு ஒன் ஆஃப் திஸ் பர்சன் இஸ் அ பிக் டாக்டர், இஸ் அ சர்ஜன் யூஎஸ்ல. And this teacher of ours, Miss Coyle on solite, she's a very dear teacher, English teacher. ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாங்க. அவங்க பேசுறது நாங்கள அப்படி கேட்டுட்டே இருப்போம். Then this other one is Maruk, she's a Parsi, and I just recently met her. I met some of them in the groupல. என் தம்பி இருக்கான் குட்டியா கடைசில. So நிறைய பேர் இருக்காங்க இங்க, all close friends. And what is this? The first time I wore a saree. Oh, நீங்க first time saree போட்டீங்க அப்போ? ஆமா. அம்மா சாரி அது? இல்ல எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. உங்களுக்கு செப்பரேட்டா வாங்குனாங்களா? எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க. And அப்பலாம் this terrible bell bottoms was எனக்கு இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். ராஜேஷ் கண்ணா ஃபீவர் அப்போ மேம்? ஆமா ஆமா. This will be very close to my brother. Almost எல்லா போட்டோல பார்த்தா என் தம்பி இருப்பான் கூட. அதோ is then everything. See there also. This was நான் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். ஆட்டோகிராஃப் சைன் பண்ணி சென்னையில. ஆமா, வீட்ல சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா. வா, உங்க ஸ்டாஃப் இன்னும் உங்க கூட இருக்காங்க பாருங்க. எஸ், கலாமா இன்னும் பழைய ஹேர் ட்ரெஸ் ஸ்டில் வித் மீ, யூ நோ. சோ எவ்வளவு வருஷமா இருக்காங்க. வாவ், திஸ் இஸ் அஷ். வாவ், நடுவுல பாருங்க. சொன்னா நம்ம மட்டும் எங்க ஆபீஸ்ல பெருசா ப்ளோ அப் பண்ணி வச்சிருக்கேன். எங்க ஆபீஸ்ல இருக்கு நடுவுல குஷன் இல்ல. ஒரு ரஜினி சார் ஆமா, நடுவுல எல்லா only ladies நடுவுல ஸ்பெஷல் மேன் விசில் அடிக்கிறாரு, surrounded by all the beautiful women. இதெல்லாம் நினைச்சு பாக்கும்போது ரஜினி சார் such a big superstar, நம்ம கூட அவ்வளோ ஹம்பிளா நம்ம கூட உட்கார்ந்து ஜாலியா அவரை என்ஜாய் பண்ணி எவ்வளவு நல்லா இருந்தது பாருங்க. இது எங்க யார் என்னோட ஆல்பம்? இது இப்போ யூஎஸ்ல ஹாலோவின் மாஸ்க் எல்லாம் எடுத்து கொடுத்து அவர் சார் மாஸ்க் போட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதை நான் கொஞ்சம் கிண்டல் அடிச்சிட்டு இருந்தேன். So nice. This was நம்ம சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அமித்ஜி வந்தப்போ, அமிதாப் பச்சன் வந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ்னால் ஐ ரியலி செரிஷ் அண்ட் எல்லாம் பத்திரமா வச்சிருப்பேன் நான். All of you look so nice. All of you in white. Yes. நடுவுல the tall man. So beautiful. So lovely. அது அவரும் வந்து you know is such a down to earth person, and அவ்வளோ எல்லாரோடையும் you won't believe in the ageல கூட he posed with so many of us, you know, each and everyone தனியா போஸ்ட் பண்ணாரு, இந்த மாதிரி குரூப்போட போஸ்ட் பண்ணாரு. ஒரு he spent ஒரு 1.5 மணி நேரம் போட்டோஸ்.
டாக்டர் கமலா. டாக்டர் கமலா செல்வராஜ் எங்களோட எக்ஸிபிஷன் போட்டிருந்தோம். நாங்கள் பண்ணுற துணியெல்லாம் ஒரு தடவை எக்ஸிபிஷன் போட்டிருந்தோம். டாக்டர் கேம் டு இனாக்ரேட். ஓகே. இந்த இங்கே எம்ப்ராய்டரி ஸ்டஃப்லாம் அப்பப்போ எக்ஸிபிஷன் போடுவோம் நாங்கள். திஸ் இஸ் அகேன் ஐ திங்க் இதே அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே டைமில் தான் நினைக்கிறேன். அதே டைம் தான் ஃபேமிலியோட இருந்த ஃபோட்டோஸ் இது. வாவ். யாரெல்லாம் இருக்காங்க? ஐ திங்க் எங்கள் அம்மா அப்பா அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ், என் கசின்ஸ் அண்ட் கீழே இருக்கிறவங்க எல்லாம் மை பிரதர்ஸ் கிளாஸ்மேட்ஸ். ஒரு ஆல் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். எஸ், யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. ஒரு சைடில் புரட்சி தலைவர், ஒரு சைடில் நடிகர் திலகம். இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கணும்? ஸோ திஸ் இஸ் ஒன் திங் ஐ ரியலி செரிஷ். ஏன்னா எங்கள் கல்யாணம் வந்து அதுவே ஒரு ட்ரீம் மாதிரி தான் நடந்தது. அண்ட் ப்ளஸ் அதில் வந்து புரட்சி தலைவர் அவர் வந்து நடத்தி வச்சார். ஆனால் கூடவே ஃபுல் டைம் சிவாஜி சார் இருந்தார். ஸோ இட் வாஸ் சச் இட் வாஸ் லைக் அ பிளெஸ்ஸிங். எனக்கு ரெண்டு பேரும் நம்ம இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப பெரிய ஆள். ரெண்டு பேரும் எங்களை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நின்னுட்டு சம்திங் இட்ஸ் அன்ஃபர்கெட்டபிள். எங்கள் மெமரியில் அது ரொம்ப எப்படி எச்டாக இருக்கும். மேம், இப்போ some certain pictures which reminds you of something which is close to you, or பார்த்த உடனே உங்க ஞாபகத்துக்கு வருது என்ன? ஊட்டியில் எடுத்தது டார்லிங் போது நினைக்கிறேன். இந்த ட்ரெயின்ல எல்லாம் ஷூட் பண்ணீங்களா? ஆமா, பின்ன அது ஒரு ஃபேமஸ் டயலாக் கூட இருக்கும். ஓகே, லக்கேஜ் எடுத்துட்டு. Oh, so many memories associated with one train. ஆமா, கேட்டா அவர்கிட்ட சொல்லுவார், இன்னி வரைக்கும் நான் தான் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இது வந்து எங்க வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே பேசிக்கலி ரைட்டர்னால எப்பவுமே ரைட்டிங் பேட் எப்பவுமே இருக்கும் வீட்டில். ஆமா, இட்ஸ் வெரி. யாராவது தொட்டா கோவம் வருமா சாருக்கு? அப்படின்னு கிடையாது. அப்படிலாம் கிடையாது. டைப்ரைட்டர் ஒரு காலத்துல நானும் டைப்பிங் கத்துட்டேன். அதனால இது அப்படிங்களா? டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் கத்துட்டீங்க? ஷார்ட் ஹேண்ட் கத்துக்கல. எங்க ஸ்கூல் கோட்ரேஜ் ஸ்கூலா இருக்கறனால எல்லா எங்களுக்கு மொத்தமா ஒரு கோட்ரேஜ் டைப்ரைட்டர்ஸ் அவ்வளவு வாங்கி வச்சிருவாங்க ஒரு ரூம்ல. ஸோ எல்லாரும் போய் டைப்பிங் கிளாஸ்ல டைப்பிங் கத்துக்கணும். பட் அந்த காலத்துல நல்லா இருந்ததுல டைப்பிங் பண்ணும்போது. இப்பதான் ஐபேட்ல டக் 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 பண்றது. ஆனா இது வந்து அப்புறம் கையில கிரக் சக். பிளஸ் விதியில வந்து ஒரு டைப்ரைட்டர் வச்சு ஒரு சீனே இருக்கும். எல்ஓவின்னு மனோரமா ஆட்சி வந்து சொல்லுவாங்க, இந்த டைப்ரைட்டர்ல எல்ஓவி அந்த வார்த்தைகளே அழிஞ்சு போச்சு அப்படின்னு. பஸ் வாக்மேன் அப்போ வந்து நான் நடிக்க வந்த டயத்தில் வந்து பாட்டெல்லாம் கேட்கணும்னா வாக்மேனில் தான் கேட்கணும். ஸோ மெட்ராஸில் இதெல்லாம் புதுசு. அப்போ நான் பாம்பேலேருந்து வந்ததுனால வாக்மேன்லாம் தூக்கிட்டு வருவேன். நிறைய விதமாக கேசட்லாம் வச்சு பாட்டு கேட்டுட்ருப்பேன். டிஃபன் பாக்ஸ் இது எங்கள் ஸ்கூல் பாக்ஸ் மாதிரி இருக்கு. நான் ஸ்கூலுக்கு எங்கள் அம்மா இதில் தான் டிஃபன் பேக் பண்ணி கொடுப்பேன். அதனால தான் கொடுத்துருப்பேன். எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க டீம். ரியலி எவ்ரிதிங் அசோசியேட்டட் வித் யூ. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு போவீங்களா? ஆமா, இந்த மாதிரி ஒன்று ரவுண்ட் ஒன்று மாற்றி மாற்றி தான் வரும். கிட்டார் நடுவில் உங்க படங்கள் சாங்ஸ். ஆமா, என்னோட தெலுங்கு படத்துல நான் கிட்டார் வாசிச்சுட்டு ஒரு சாங் இருக்கு. சிரஞ்சீவி. ஆமா, வாசிப்பீங்க. கிட்டார் வாசிக்கிற மாதிரி ஒரு டான்ஸ் அண்ட் சாங் ஒன்று இருக்கு. இது பட் மோர் அசோசியேட். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் சொன்னேன்ல, ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு ஆசை வந்தால் ரொம்ப நாள் அதுலேயே முழுகிடுவார். அது மாதிரி ஒரு கிட்டார் ஒரு ஹார்மோனியம் வாங்கிட்டு வந்துட்டார். ரொம்ப நாள் அதுவே ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் இது எடுத்து வச்சிருக்க போகிறோம். நீங்கள் எழுதுறது நான் பேட் வாங்கி கொடுத்துட்டு இது கொஞ்சம் எழுதுங்க போகிறோம். சார் ட்ரை பண்ணாரா? ஓ எஸ். டிட் யூ லேர்ன் சம்திங்? இதில் இல்லை, ஹார்மோனியத்தில் கற்றுட்டாரு. இதில் கற்றுக்கல. பிகாஸ் திஸ் இஸ் ரிலேட்டட் வித் ரொமான்ஸ் மேம். அதனால தான் வராது. இப்போ திரும்பி பார்க்கும்போது how does it feel? அவர் கூட அடிக்கிறது ஒன்றும் ஈஸி இல்லை. எனக்கு பயங்கரமா திட்டுலாம் விழும். அப்படிங்களா? திட்டுவாரா? ஐயோ, பயங்கரமா திட்டுவார். என்ன யாரா தப்பு பண்ணா எனக்கு தான் திட்டு விழும். ஏன்னா ஃப்ரண்ட்ல நான் நின்றுட்டு இருப்பேன். கேமராமேன் ஒரு தடவை இந்த மாதிரி செட்டு வந்து டெக்கரேட் பண்ணி கிளைமேக்ஸ் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அழுகியான சீன் வேற. அப்போ கண்ட ஒரு கிளிசரின் போட்டு அப்படின்னு அசோக் குமார் வந்து அப்போ அவருக்கும் அதுலேயும் அவர் தான் கேமராமேன். அவர் வந்து பாம்பே கார பொண்ணு, அதனால அடிக்கடி ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிடுவார். தேக்கோ தேக்கோ ஏ ஃபூல்ஸ் ஜாக்கி ரக்கா கிட்னி அச்சேன்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அசோக்ஜி அப்படின்னு திரும்பினேன்னா டைலாகு கிளைமேக்ஸ் நடக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கேன், பூ அட்மையர் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கரமாக திட்டு விழுந்திருக்கு எனக்கு. படம் பேச முடிஞ்சிச்சு. திஸ் இஸ் கால்ட் டன்டனாட்டன். There'll be questions. Immediate பதில் சொல்லுங்க. யோசிக்காம பதில் சொல்லணும். ஓகே, லெட் மீ ட்ரை. உங்களை பத்தி 3 வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ணனும்னா அந்த 3 வார்த்தைகள் என்ன இருக்கும்? குட், வெரி குட், பெஸ்ட். I love it. Hell with modesty. I love that, ma'am. இறந்து போனவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா யாரை சந்திக்கணும்னு ஆசைப்படுவீங்க? First my father.
Yeah? நான் ரொம்ப அவரை மிஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களா? What was that one thing about him that you miss the most? எவ்ரிதிங். திருப்பி எனக்கு அழுக வந்துடும். எல்லாமே அவரை பற்றி நான் மிஸ் பண்ணுவேன். அவர் I don't know, last few yearsல he tried to tell me so many things I didn't listen, I think. அவரை பற்றி நினைச்சாலே எனக்கு இன்னும் லைக் such a wonderful person. மேம், நீங்க இன்னொருத்தர் இடத்துல இருக்கணும்னா இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா I would like to be in this person's shoes. அப்படி ஒரு தாட் வந்திருக்கா? I wouldn't mind being in somebody the richest person, but other than that, myself only. Okay, you want to be in your shoes. Yeah. Where you are, and you're happy in where you are. Yeah, very much. Okay. நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மறுபடியும் போறதுக்கு வாய்ப்பு வந்தா அந்த எந்த வயசுல போகணும்னு ஆசைப்படுவீங்க? See, எல்லா ஏஜ்லயும் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எல்லா வயசுலயும் இருந்து அந்த ராங்ஸை மட்டும் கரெக்ட் பண்ண முடிஞ்சா பண்ணலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு தான். ஸோ அந்த ராங்ஸ் மட்டும் கரெக்ட் பண்றதுக்கு அந்தந்த வயசுல போயிட்டு ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து கரெக்டான டிசிஷன் எடுத்து ஸோ யூ ஷுட் சேஞ்ச் பண்ண முடியுமா? நீங்க நினைத்தாலே இனிக்கும் ஷோ வரதுக்கு முன்னாடி உங்க மைண்ட் தாட் எப்படி இருந்தது? இப்போ எப்படி இருக்கு? ஐயோ, நான் அந்த குஷிட்டு போய் என்னென்ன கேள்வி கேட்க போறாளோ இன்னைக்கு அப்படின்னு, யாரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் கூட்டிட்டு வர போறாளோ, எனக்கு அதே தாட்டா இருந்தது. சார் வரும்போது எவ்வளவு ரிசர்ச் பண்ணேன்னு எனக்கு தெரியும். அப்போ உங்களுக்கே தெரியாம உங்களை பத்தி எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கு பாருங்க. இப்போ எப்படி இருக்கு? சர்ப்ரைஸ் நல்லா இருக்கு. இப்போ seeing all my old photographs and old memories எல்லாம் பேசும்போது I'm so happy. நீங்க சம்பாதிச்ச முதல் பணத்துல என்ன வாங்குனீங்க? அது இன்னும் வச்சிருக்கீங்களா? நான் சம்பாதிச்ச ஃபர்ஸ்ட் அப்படின்னு இல்லை, ஏன்னா நான் வாங்கி அப்படியே எங்கள் பேரண்ட்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். பட் ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் திங் ஐ பாட் வாஸ் his nose ring. I still have it. அப்போ வாங்குனது நீங்க இன்னும் இருக்கா? ஆமா. மாத்தவே இல்லையா நீங்க? ஷா, so sweet. வாழ்க்கையில் நீங்க பண்ண ஒரு விஷயம் அது மறுபடியும் பண்ணக்கூடாது நினைக்கிற ஒரு விஷயம் என்ன? Certain decisions I have taken in my life, அது வந்து சில டைம் அது தப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி இன்னும் லைக் அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கக்கூடாது. நான் அந்த டயத்தில் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்துருக்கக்கூடாது. நான் வந்து என்னோட கட் ஃபீலிங்கில் போயிருக்கணும். ஐ ஷுடன்ட் ஹவ் லிசன்ட் டு அதர்ஸ். என்னோட ஃபீலிங்கில் வந்து நான் போயிருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சது உண்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, we will not go deeper into that. உங்களுடைய பர்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? என்னென்ன பொருட்கள் இருக்கும்? பர்ஸில் வந்து கட்டாயமாக சன்கிளாஸஸ் இருக்கும், ஒரு லிப் பாமோ லிப்ஸ்டிக்கோ கண்டிப்பாக இருக்கும், அண்ட் கொஞ்சம் பணம் இருக்கும். சில்லற காசாக இருந்தால் கூட ஏதாவது கொஞ்சம் இருக்கும். அப்புறம் ஒரு பென் இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் இன்னொன்று இருக்கும், ஐ நோ தட். ஒரு சின்ன பர்ஃப்யூம் பாட்டில் எப்பவுமே பர்ஃப்யூம் பாட்டில் இருக்கும், ஒரு சின்ன சாமி படம் இருக்கும். பர்ஃப்யூம் பாட்டில் இருக்கும். கரெக்ட். நான் வாங்கி அடிச்சிருக்கேன் அதுக்கு தான் டிராவல் பண்ணும்போது. ஸோ அந்த பர்ஃப்யூம் பாட்டில் அப்போதான் நான் ரியலைஸ் மினியேச்சர் சைஸ்ல. ஸோ நான் வந்து மினியேச்சர்ஸ் வந்து வீட்டில் வந்து ரொம்ப அழகாக அடக்கி வச்சிருப்பேன். அப்புறம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் டே இது அடக்கி வைக்கிறதுக்கு இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு, அப்போ நானே எடுத்து பர்ஸில் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். Only after looking at you I have decided. It's very convenient. ஆமா, லைக் ஹாஸ்னி அவங்க பர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்கனைஸ்ட் இருக்கும். எல்லாத்துக்கும் தனி பவுச்சஸ் வச்சிருப்பாங்க. ஹாஸ்னி பர்ஸ் திறந்தாலே அது உள்ள வந்து நம்ம பர்ஸ் வந்து கச்ச கச்சன்னு இருக்கு. என்னோட பர்ஸ் ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்குதா, எனக்கு ஒரு பவுச் ஆர்கனைசர் எனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த ஆர்கனைசர் பென்க்கு தனி, கார்ட்ஸ்க்கு தனி, லிப்ஸ்டிக்ஸ்க்கு தனி, அந்த ஆர்கனைசரே வாங்கி கொடுத்திருக்காங்க ஹாஸ்னி. அப்புறம் ஒரு கப்பல் ஆஃப் ஸ்வீட்ஸ் எப்பவுமே இருக்கும். சாக்லேட்ஸா? சாக்லேட்ஸ் ஆர் ஸ்வீட்ஸ், எனி ஸ்வீட்ஸ், ஏதாவது ஒன்று சின்ன மிட்டாய் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். I don't know, sometimes I feel suddenly கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனா இருக்கும்போது if I put that it peps me up. Peps you up, sugar. உங்களுக்கு நீங்க ஒரு நிக் நேம் கொடுக்கணும்னா அது என்ன கொடுப்பீங்க? நானே எனக்கு ஆல்ரெடி இருக்கு. I mean it's a short name, not nickname கிடையாது. என்னோட நேமே ஷார்ட் பண்ணி கூப்பிடுவாங்க, பூனிம்னு கூப்பிடுவாங்க நிறைய பேர். பூனிம் கூப்பிடுவாங்க. பூனிமா? அப்படிங்களா? அது தெரியாது எனக்கு. பட் ஒரு நிக்நேம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. பூனிமா. மேம், கடைசி கேள்வி, உங்களுடைய ஆட்டோபயோகிராஃபில கடைசி லைன் என்னவா இருக்கும்? Thank you God. Thank you God. லாஸ்ட் லைன் தானே? லாஸ்ட் லைன். அதுக்கு முன்னாடி நிறைய நல்லாம இருக்கும், கடைசில thank you God இருக்கும். Fantastic. So this is also over. Next one வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். We give you a tape recorder. Many a times it happens, நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளே அறியாமலே யாராவது நமக்கு வந்து ஒரு உதவி பண்ணியிருப்பாங்க. நம்ம நன்றி சொல்லியிருக்க மாட்டோம் ஏதோ ஒரு காரணத்துக்கும். அப்புறம் தோணியிருக்கோம், ஐயோ அவங்களுக்கு நம்ம நன்றியே சொல்லலையே, இல்லை
நம்மள அறியாம யாராவது ஹர்ட் பண்ணிருப்போம். So you want to say sorry and appo it just slipped out of your mind and you never had the opportunity. ஒரு sorry, ஒரு thank you. நிறைய விஷயத்துல லைஃப்ல பிகாஸ் ஐ ஹவ் ட்ராவல்ஸ்ட் இப்போ ஒரு லாங் டைம் இன் மை லைஃப் ஜேர்னி. அதில் வந்து நிறைய பேரை என்ன அறியாமல் நான் வந்து எப்போது ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய சுச்சுவேஷன்ஸில் யார்கிட்ட ரூடாக பேசியிருக்கலாம், யாரையாவது அழ வச்சிருக்கலாம் என்னோடய வார்த்தைகள்னால. அது இட்ஸ் நாட் மனப்பூர்வமாக இல்லை, பட் என்ன அறியாமல் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஸோ யாரும் அது மனசில் வச்சுக்காமல் இட்ஸ் நெவர் ஆன் பர்பஸ். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஐ வுட் லைக் டு சே சாரி. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் இல்லை, பட் ஐ ஹோப் ஐ ஹேவன் டன் தட். எனக்கு அதனால் நினச்சி பார்த்தா எனக்கு டக்குன்னு மைண்டில் வர மாட்டேங்கிறது. பட் இஃப் ஐ ஹேவ் எப்போது நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ வுட் லைக் டு சே ஐம் சாரி அண்ட் தேங்க்யூ ஃபார் மை there's a big list I have to say thank you for my whole family and my parents, my relatives, my dear friends of 80s, எல்லாரும் for being in my life and you know make me feel so good today. And I really would like to also thank number gang la vandu who brought us together, Lissy, Hasni and all of us, you know, for making us இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் see நான் நினச்சே பார்க்கல இந்த லைஃப்பில் வந்து நம்ம ஐ மீன் நான் நடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டோட்டலாக நான் கட் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் வந்து நான் அவ்வளோவா சோஷியலைஸும் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் சோஷியலைஸ் பண்ண மாட்டேன். நான் ஸ்கூலு அந்த மாதிரி விஷயத்தில் இருந்தேன். ஸோ பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திருப்பி மீட் பண்ண வச்சுட்டு ஸோ இட்ஸ் மேட் மீ நோ லைக் கம் பேக் டு லைஃப் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எல்லோரும் மீட் பண்ணி அதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ ரியலி வெரி பிக் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் தெம், டு ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னும் கூட இப்போ என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என் கூட டச்சில் இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் இதெல்லாம் முடிச்சாச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போகலாமா மேம்? டெஃபினட்டாக. I was looking forward to it. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க ஷாப்பிங், பெஸ்ட் திங் ஃபார் a woman. ஐயோ நீங்கள் வேற சொல்லிட்டீங்க, வீட்டுக்காரர் எல்லாம் எனக்குன்னு எடுத்துட்டாருன்னு. இப்போ அவருக்காக நான் எதாவது எடுக்கிறதா? இதில் நான் என்ன வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் என் பையன் பிடிங்கிடுவான். This I will first take for myself. Yes, okay? Ma'am. Because I like this brand. Miyake. Yeah. Ma'am, the photographs are here. நீங்க சைன் பண்ணீங்கன்னா right, ma'am. Okay, now I want to give you a surprise. எனக்கா? Yes. Yeah. I have just come to know that tomorrow is your wedding anniversary. I want to give you something. I want to surprise you. Oh my God. Okay, come. I want you to stand and I want you to turn. ஐயோ இதுல எனக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? Can I? Okay, now you please turn. I want you to open something. What is this? Oh my God, such a beautiful picture. Me and my husband. See? Oh. You made my day, I made your day. Ma'am, thank you so much. 15 ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. Thank you and how beautifully அவங்க happy 15th anniversary வரை எழுதிருக்காங்க. Thank you so much Vendhar TV and team and my director தினகர். அவரோட ஐடியா இருந்திருக்கும் இது கண்டிப்பாக the man உடனே சொல்லிட்டாரு என்கிட்ட. So sweet. Thank you so much. நாளைக்கு எதாவது சொன்னேனே, நீங்க வந்து 31 years of wedded life, நாங்க வெறும் இப்பதான் half of what you are, ma'am. 15th year. But it's still a big thing, you know. But அதான் உங்களை பார்த்து தான் we all learn வாழ்க்கையில எப்படி ஒரு குடும்பம் சொல்லும்போது எப்படி ஒண்ணா இருக்கணும், எப்படி மேனேஜ் பண்ணணும். என்னோட I would only say that take each day as it comes. Yeah. And be truthful. Both we have to be truthful. Then
அதுதான் மேம். So you are a very fitting example for us, and இது விட்டுட்டு I have to come there and say thank you. My pleasure. Ma'am, thank you so much. ஒரு அழகான சர்ப்ரைஸ் நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்க. And thank you to Vendhar TV and the entire team, director-க்கும். ஏன்னா நாளைக்கு 15 years of wedded life. Yes, I know. And அதுக்காக இவ்வளோ அழகான gift எனக்கு வரும் நான் எதிர்பார்க்கல. எங்க எங்களுக்கு ட்ரீட் மேம் அதான் நம்ம சந்திக்க போறோம் மேம். அவர் தேவையில்லை மேம், நம்ம தான். ஐயோ வெட்டிங் anniversary நிக்கவா? வெட்டிங் anniversary இட்ஸ் ஓகே மேம், பழகிடுச்சு. we will have fun மேம். அவர் இருக்கணும்னு அவசியம் இல்ல இல்ல, நாளைக்குலாம் நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் நாங்க எடுத்துக்கிறோம். Thank you so much ma'am. ஏன்னா நீங்க வந்தீங்க, அவ்வளோ டைம் எடுத்துட்டு you have been like came all the way, and உங்களுக்கு ஒரு அழகான சர்ப்ரைஸ். I must say thank you. உங்க அம்மாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரியலி எனக்கு வந்து இன்னைக்கு நீ எங்க அம்மாவை கூப்பிட்டது I was so happy, you know. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அவங்க வீட்ல இருந்து வெளியில வர மாட்டாங்க. ஸோ அதனால தான் அம்மா வந்து கூட்டிட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கணும்னு அம்மாக்கு thank you. You such an inspiration to so many of us, and thank you once again வந்ததுக்கு. I hope நீங்க இந்த நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. I hope சார் இந்த நிகழ்ச்சி பார்க்குறாரு, and I hope சார் நிகழ்ச்சி பார்த்துட்டு ஏதாவது எனக்கு ஃபோன் வருமோன்னு யோசிக்கிறேன் நான். கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து நான் ஒரு பங்கு எடுத்துட்டதுக்கு. வேந்தர் டிவி அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் கேட்டோன்னே சரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் பார்த்தேன் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஒரு பழைய நினைவுகள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ இட் வாஸ் ரொம்ப ஒரு நைஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ ஸோ மச் மேம். வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி அவ்வளோ நல்லா இருந்தது. எத்தனையோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஒரு தாயா, ஒரு மனைவியா, ஒரு கதாநாயகியா, ஒரு மகளாக பூர்ணிமா மேம் கிட்ட பேசணும். so many things to learn. They all are the living legends who tell us, நமக்கு வந்து பார்த்து சொல்றாங்க வாழ்க்கை இப்படி தான் வாழணும், மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கறது, மற்றவங்களுக்காக வாழ்றதா வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் நமக்கு தரும். இதே மாதிரி அடுத்த வாரம் யாரை சந்திச்சு யார்கிட்ட எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நிகழ்ந்து நம்ம பேச போறோம்னு பார்ப்போம். Till I see you next week in ஆச்சி மசாலா வழங்கும் நினைத்தாலே இனிக்கும், powered by Lalita Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics. It's bye-bye. See you.